நான் சொல்லட்டுமா, ஒரு புத்தகம் வாசிக்கின்ற பொழுது 800 பக்கங்கள் வாசிக்கின்ற பொழுது 780 பக்கத்தில் கிடைக்காத ஏதோ ஒரு ஞானம் தேடுதல் 782வது பக்கத்துல 3வது பேரால கிடைக்கும். அந்த பேராக்காகத்தான் அவ்வளவு விஷயம் கடக்கணும். நம்ம அவ்வளவு கடந்தால்தான் அது கிடைக்கும். அப்படியே லட்டு மாதிரி அது கிடைக்காது. இந்த தேடல் 5 மணி ஆகிறதுக்கு 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு மேட்டர் சொன்னாரு பாருங்க. அடே அப்பா, அதுல இருந்து என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் மாற்றிக்கொண்டேன். சொல்ல அப்படித்தானே? எப்படி மாற்றிக்கொண்டேன் பாருங்க. அவர் சொல்றார், டீச்சர்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்றார். உடம்புல வலிமையான பகுதி எது அப்படின்னு கேட்டார். ஆளாளுக்கு சொன்னாங்க, தொடை எலும்பு, தாடை, மண்டை, ஸ்கல், பல்லு எல்லாம் சொன்னாங்க. மென்மையான பகுதி எதுங்க உடம்புல? நாக்கு. அது உள்ள இருக்கு பாதுகாப்பே இல்லாம வெளியில இருக்கிற மென்மையான பகுதி கால், பாதங்க. செருப்பு இல்லாமலாம் நடந்துகிட்டு இருக்க முடியாது. கால், பாதம். இந்த மண்டை இருக்குல்ல, இது நல்ல டைட்டா தானே இருக்கா? இது வலிமையானதா, பாதம் வலிமையானதா? எது வலிமையானது, பலமானது எது? மண்டையா, கால், பாதமா? மண்டை தான் பலமானது, பாதம் மென்மையானது. ஸ்கின் ரொம்ப மெதுவா இருக்கும், முள்ளு இருந்தா குத்திரும், டக்கு சூடுனா சட்டுன்னு பட்டும். இப்ப முடி இங்க இருக்கணுமா அங்க இருக்கணுமா? இயற்கையின் படிக்கு அவர் கேட்டார், நான் கேட்கல. டீச்சர்ஸ்க்கெல்லாம் டீச்சர்ல அவர் கேட்கிறார், காலுக்கு தானே இருக்கணும், ஏன் மண்டையில வச்சான் அப்படின்னு அவர் சொல்றார். இந்த மண்டையில உடம்புலயே சூப்பரான ஒரு பொருள் இருக்கும், அதுக்கு பேர் மூளையாம். இந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் இல்லாத ஒரு ப்ரொடெக்ஷனை மண்டைக்குள்ள அந்த அந்த மூளையை வச்சு, அதுக்கு மேல வந்து ஒரு லேயர் போட்டு, அதுக்கு மேல ஒரு கூலண்ட் போட்டு, அதுக்கு மேல அந்த ஸ்கல்க்கு மேல முடி, இதெல்லாம் இயற்கை பாதுகாத்து வச்சிருக்கு அந்த அந்த மூளைக்கு. ஏன்னா அந்த மூளைக்கு ஒரு விஷயம் இருக்கு, அது எப்பவுமே ஈரமா இருக்கணும். அது ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும், ஈரமாவே இருக்கணும். அது அந்த ஈரமான இந்த இடத்துல ஈரம் இருக்கிறதுக்காக மேல ஒரு கூலண்ட் போட்டிருப்பாங்களாம். அந்த கூலண்ட் அந்த சவ்வு காயக்கூடாதுங்கிறதுனால தான் இவ்வளவு ஏற்பாடான்னு சொல்லிட்டு அவர் சொன்னாருங்க. ஒரு விஷயம், வெயில் பட்டா மட்டும் மண்டை வந்து அப்படி சூடாகாதான். சில பேர் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலே சுருன்னு சூடாயிடுமா. அதனால தான் சொல்லுவாங்களாம், மண்டை காயுது போயிரு அப்படி சொல்லுவாங்களா. இந்த மண்டை காயாம இருக்கிறதுக்கு தான் இந்த எலும்பு, இந்த மண்டை ஓடு, இந்த முடியெல்லாம். மூளையை மட்டும் சூடாக்கிக்காதீங்க, கிளாஸ் எடுக்கும் போதும் பேப்பர் திருத்தும் போதும் சொன்னார். மற்ற விஷயம் 4 மணி நேரம் நான் மன்னிச்சிட்டேங்க அவரை. இந்த மண்டை சூடாக கூடாதுன்னு சொன்னான் பாருங்க. இந்த சொரப்புன்னு ஒண்ணு இருக்குங்க, உள்ள சொரப்பி ஒண்ணு இருக்கு, அந்த சொரப்பியை சரியா வச்சுக்கணும்னு பேசுறார். எனக்கு உடனே நான் அலர்ட் ஆகிறேன். என்னதான் இருந்தாலும் வகுப்புக்கு போகும் பொழுதும், பேப்பரை திருத்துகின்ற பொழுதும், கடமையாற்றுகின்ற பொழுதும் எந்த ஒரு டென்ஷனையும் எடுத்துக்கிறது இல்லை. அதுக்கு முன்னால எவ்வளவு நாளும் டென்ஷனா இருப்பேன். வந்துட்டோம், கிளாஸ்க்கு வந்துட்டோம், வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நோ டென்ஷன். இது எனக்கு கிடைத்த மாபெரும் அறிவு. நம்மில் எத்தனை பேர் இதை குழப்பிக் கொள்கிறோம்? எல்லாருக்கும் போதனைகள் வந்து சேருது, செயல்படுத்துறோமா? நான் இப்படி ரொம்ப வெளிப்படையா கேட்கிறேன், நம்ம செயல்படுத்துறது இல்ல. நான் செயல்படுத்துறது இல்லைங்கிறது ஒன்று விஷயம் சொன்னீங்கன்னா நீங்க ஒத்துக்குவீங்க. என்னுடைய அம்மம்மா சின்ன வயசுல சொன்ன ஒரு விஷயத்தை அப்படி கடத்திட்டு போறேன். ஒருத்தன் ஒரு புறா வளர்த்தான், நான் பெருங்கூட்டம், சரியா? புறா வளர்த்தான். புறாவுக்கு சொல்லி கொடுத்தான், இங்க பாரு, நான் உனக்கு எல்லாமே வந்து சரியா உன்னை வளர்த்து வச்சிருக்கேன், ஆனா நீ பாதுகாப்பா இல்லை. நான் உன்னை வளர்க்கறது ஒரு காட்டு பகுதியில், ஏதோ எனக்கு தோணுச்சின்னு நான் வளர்க்குறேன். ஆனா உன்னை பிடிச்சிட்டு போறதுக்குன்னு ஒரு நாள் ஒரு வேடம் வருவான், சரியா? எல்லாரும் சொல்லுங்க, நம்மளை பிடிச்சிட்டு போறதுக்கு வேடன் வருவான். உனக்கு முன்னால் விதைகளை தூவுவான், ஆனால் நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம்.
சொல்லுங்க. நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம். சொல்லுங்க எல்லாரும். டெய்லின்னு ஒரு தடவை வேடன் வருவான் விதையை தூங்குவான் சிக்கிக்கொள்ள மாட்டோம், வேடன் வருவான் விதையை தூங்குவான் சிக்கிக்கொள்ள மாட்டோம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சா? ஒரு நாள் வேடம் வந்துட்டான். புறா என்ன பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க? இதே விஷயத்த சொல்லிச்சு. வேடன் வருவான், அவன் விதையை தூவினான், விதையை தூவினான், சிக்கிக்கொள்ள மாட்டோம், விதையெல்லாம் சாப்பிட தொடங்கிடுச்சு. மறுபடியும் சொல்லிச்சு, வேடன் வருவான் விதைகளை தூவான் சிக்கிக்கொள்ள மாட்டோம் சொல்லிச்சா? அவன் வலையை விரித்தான். வேடன் வருவான் விதையை தூவான் சிக்கிக்கொள்ள மாட்டோம், வலை விழுந்துருச்சு. அப்படியே தூக்கி மொத்தமாக தூக்கிட்டான். மொத்தமாக பட படன்னு சொல்லிட்டு மொத்தமாக சொல்லுது, வேடன் வருவான் விதையை தூங்குவான் சிக்கிக்கொள்ள மாட்டோம். அந்த கதை எப்படி முடிச்சார் தெரியுமா? தொலை தூரத்தில் அவன் நடந்து போனான், புறாக்களின் தேய்ந்த குரல் காடு முழுக்க கேட்டுக்கொண்டிருந்தது, வேடன் வருவான் விதையை தூவான் சிக்கிக்கொள்ள மாட்டோம். வெறும் சொல்லினால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு பொண்ணு பிரச்சனை, லவ் ப்ராப்ளம், என்கிட்ட கூட்டு வந்தாங்க. 4 மணி நேரம் பேசினேன். பொண்ணு அழுதுச்சு. நான் இனிமேல் படிக்கிறேன் மேடம், காலையில் காலேஜ்க்கு வந்துடுறேன் மேடம் சொல்லிச்சு. கிளம்பும் போது அவங்க அம்மா ஒரு டயலாக் சொன்னாங்க பார், சனியனே இதைத்தானே நான் 40 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீ சொன்னு கேட்கறதுனால நீ கூப்பிட்டு வந்த, நான் சொன்ன அது கேட்டுக்குச்சுல, கம்முன்னு போயேன். போக மாட்டோம். அந்த இடத்தில் கூட நம்முடைய ஏதோ ஒன்றை நாம் நிரூபணம் செய்ய வேண்டும் என்று இருந்தால் நாம் வெறும் அரச மரம் தான், நாம் இன்னும் போதி மரம் ஆகவில்லை. வாழ்க்கை நமக்கு பல்வேறு விதமான சோதனைகளை நடத்துகிறது. சோதனைகளை நடத்தாமல் இந்த உலகத்தில் யாராலும் எதுவும் கடந்து விட முடியாது. நான் ஒரு மந்திர சொல்லை உங்களுக்கு தருகிறேன். வாழ்க்கை எப்பொழுதும் உத்தரவாதத்தை தருவதில்லை நண்பர்களே, வாய்ப்புகளைத்தான் தருகிறது. யார் ஒருவர் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் சாதனையாளர்களே தவிர உத்தரவாதத்தை நோக்கி பயணிக்கின்றவர்கள் அவர்கள் ஒருபோதும் எதையுமே சாதிப்பதே கிடையாது. வாய்ப்புகளை யார் பயன்படுத்திக் கொள்வது, எப்படி பயன்படுத்திக் கொள்வது? சமீபத்தில் நான் தெரிந்து கொண்ட ஒரு விஷயத்தை அப்படியே கடத்திட்டு போறேன். குழந்தைகளுக்கு இப்படி சொல்லி தரதே இல்லை யாரும். ஃபர்ஸ்டா வரணும், வந்துட்டு என்ன பண்ண போற, ஃபர்ஸ்டா வரணும், அப்புறம் அப்ப நான் யார் செகண்ட் வர்றது? நான் 10வது தான், நல்லா இல்லை, ஒழுக்கமா வாழல, ஃபர்ஸ்டா வரவங்க தான் உருப்படுறாங்களா? ஃபெயில் ஆறவங்களாம் நல்லா இருக்காங்க சார். நிறைய மார்க் வாங்கி பாஸ் பண்ணவங்களாம் லூசா சுத்திட்டு இருக்குது. நிறைய வேலை, சரியான வேலை கிடைக்காம, வாய்ப்பு கிடைக்காம, சரியான மேற்படிப்பு போறதுக்கு காசு கிடைக்காம. ஏன்னா ஒரு டீச்சரா நான் சொல்றேன் பாருங்க, 98 மார்க் வாங்கிட்டு அழுவம் பார்த்திருக்கீங்களா? சிலது எதுக்குன்னா 2 மார்க் எங்கன்னு கேட்கும். என்கிட்ட அந்த வேற வந்து கேட்கும், இது தப்பு எதுவும் இல்லையே, இதுல ½ மார்க் 5 மார்க் 4.5 போட்டிருப்பேன். இன்னொன்னு இருக்கும், 2 வாங்கிட்டு சிரிக்கும், கிளாஸ்ல சிரிச்சிட்டு இருக்கோம், கேன்னு சரி. 98ம் 2ம் பேசுது, 98ம் 2ம் பேசுது என் கிளாஸ்ல. 98 அழுவுது. எங்க அப்பா திட்டுவார், 2 மார்க் எங்கன்னு திட்டுவார். அந்த 2 சொல்லுது, சி லூசு, எதுக்கு அழுவுற? எங்க அப்பா திட்டுவாருடி, 2 மார்க் எங்கன்னு சொல்லி திட்டுவாருடி, சி லூசு, என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. இதுக்கு 2 வாங்கிக்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு தெரியல, அது 98 வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு தெரியல. என்ன சிஸ்டம் வச்சிருக்கோம் நாம வாழ்க்கையில? நான் ஒரு சூட்சுமத்தை சொல்லித்தரேன். 98 வாங்குறது இல்ல நோக்கம், 32 வாங்கினா 34 வாங்கு, 34 வாங்குறவ 36 வாங்கு, 36 வாங்கினவ 38 வாங்கு. ஃபெயில் தான் பரவாயில்லங்கிற. ஏன்னா 98 வாங்குறது எப்பவாவது 96 வாங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 32 வாங்கினவங்க 36 வாங்கி இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆஸ் அ டீச்சர் நான் சொல்றேன், 98 வாங்கிக்கிட்டு 96 வாங்குறான்னா அவ தோக்குறா.
32 36 நீ ஜெயிக்கிற, ஜெயிச்சுட்டே போ. நம்மை நாமே அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து கொண்டு செல்லுவது இப்படி யாருமே சொல்லி தரது இல்லையே. வகுப்பறைகள் எங்க இப்படி இருக்குது? வகுப்பறைகள் இப்படியா இருக்குது? எல்லோரையும் நாம் வேறு விதத்தில் செலுத்துகிறோம். நான் சொல்லுகிறேன், வகுப்பறையில் வாசிப்பது எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ வகுப்பறைகளுக்கு வெளியில் வாசிக்கின்ற பழக்கமும் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதனை சொல்லித் தருவதற்காகத்தான் புத்தக திருவிழாக்கள். எனக்கு தெரியல, மரங்களில் நான் ஏழை, இவர்கள் எனக்கு வைத்த பெயர் வாழைன்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். மூமேத்தா அவனுடைய அந்த பாட்டை படிச்சு பாருங்க. வாழ்க்கையில் ஒருவர் படுகின்ற கஷ்டம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக வாசிப்பு பழக்கத்தை, புத்தகத்தை தேடி தேடி வாசிப்பது. நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் தேவாரம் வாசிக்கிறேன், நான் திருவாசகம் வாசிக்கிறேன், நான் வள்ளலாரை வாசிக்கிறேன், நான் பாரதிதாசனை வாசிக்கிறேன். வாசிக்கின்ற பொழுதுதான் தெரிகிறது, ஏற்கனவே நாம் தெரிந்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ உண்டு. இன்னொரு ரகசியத்தை சொல்லுகிறேன். 30 வயதிலே வாசித்த ஒரு கவிதையின் பொருள் 30 வயதில் புரிந்ததை காட்டிலும் 45 வயதில் வித்தியாசமாக புரிகிறது. அதனால் ஒரு புத்தகத்தை ஒரு முறை வாசிப்பதல்ல, வாசித்துக் கொண்டே போவது. செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும் என்ற அந்த குறள் 20 வயதில் புரிந்தது வேறு, 45 வயதில் புரிவது வேறு. வாசிப்பை பெருக்கிக் கொண்டே போங்க. இன்னைக்கு என்ன சிரமம் தெரியுமா? மொழி ஆசிரியையாக இருந்து நான் சொல்லுகிறேன், வாசிக்கும் பழக்கம் குறைந்து கொண்டு இருக்கிறது, புத்தகங்களின் விற்பனை கூடிக்கொண்டே இருக்கிறது. புத்தகம் வாங்குகிறோம், எத்தனை பேர் வாசித்து முடிக்கிறோம்? வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, வாசிக்கக்கூடிய வாய்ப்பு பெறாதவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகத்தை கொண்டவர்கள் என்று நான் கருதுகிறேன். சமீபத்தில் நான் கம்பராமாயணத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு பாட்டுங்க, கம்பராமாயணம் தான், அது ஒரு கதை தான். கதையில் எந்த மாற்றமும் இல்லை, எனக்கு கதையே முக்கியம் இல்லை. அந்த கதையை சொல்ல வருகின்ற கவிஞன் வேறு எதையோ சேர்த்து சேர்த்து சொல்கிறான். ஒரு காட்சியை சொல்ற, எனக்கு இங்க எத்தனை பேர் வாழ்க்கையில் துயரப்பட்டவர்கள் என்று எனக்கு தெரியாது. துயரப்பட்டதனாலேயே மற்றவர்களுடைய வாழ்க்கையை துயரம் தந்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர் என்ன தெரியாது. சில பேருக்கு ஒரு மனநோய் இருக்கிறது, தான் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டோமோ தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு கஷ்டத்தையும் கொடுத்துட்டு தான் போறது. இப்படி ஒரு நோய் இருக்கு, மனநோய் இருக்கு. நான் தான் கஷ்டப்பட்டனே, என் பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும், இப்படி தாய் மட்டும் தான் நினைக்கிறாள். அவளே மாமியார் ஆகும்போது நினைப்பதே இல்லை. உன் புருஷன் தான் உன்னை மதிக்கல, உன் புள்ள உன் மருமகளை மதிக்கிறான்ல, விட. அப்படி மதிக்கிற யாருமே விடுறதே இல்லை. என்ன என் வீட்டுக்காரர் இவ்வளவு அடிமையா வச்சிருப்பாரு, உன்னை மட்டும் அவன் அவ்வளவு ஃப்ரீயா வச்சிருப்பானா? நான் விடுவேனா? அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய கேட்டகரி இருக்கு. கம்பனை வாசிக்கிறேன் நான். சேது பந்தல படலம் என்று ஒரு படலம் படிக்கிறேன். ராமன் குரங்கு கூட்டங்களை வைத்துக்கொண்டு பாலம் அமைக்கிற காட்சி. சாதாரண காட்சி தான், அது ஒரு மெட்டாபிசிக்ஸ் தான் வச்சுக்கோங்களேன், சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா அது இருக்குங்கிறாங்க, சில பேர் இல்லைங்கிறாங்க. நீங்க நடந்ததா நடக்கலையான்னு விட்டுடுங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள். ஒரு வார்த்தை சொல்றான், ஒரு குழந்தை சொல்லுது, அப்பா இந்த டிரைவரோட என்ன அனுப்பாதீங்கப்பா, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சொல் எனக்கு புரிந்து போகிறது. அப்படி புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். மலையை எடுத்து கடல்ல வீசுறாங்க, இதான் காட்சி. மலையை புடுங்கும் பொழுது மலை நிறைய பூக்களாலும் வாசனை திரவியங்களாலும் வைர வைடூரியங்களாலும் நிரம்பி இருக்கு. நிரம்பி இருக்கக்கூடிய அந்த மலையை புடுங்கி எடுத்து கடல்ல வீசுறாங்க, இதான் காட்சி. இப்படி வீசினார்கள். கடல் எப்படி இருந்தது, மலை எப்படி இருந்ததுன்னு பேசுறான் கவிஞன். இது காட்சி தான்.
புலால் நாற்றம் வீசக்கூடிய கடல், மீன்கள் நிறைந்து புலால் நாற்றம் வீசக்கூடிய கடலில் வாசனை திரவியங்களும் மலர்களும் நிறைந்த மலைகள் சென்று பிடுங்கி எரியப்பட்டன. இவ்வளவுதான் கவிதை. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்களேன் கவிஞன். அந்த கடலின் துர்நாற்றத்தை, பிடுங்கி எரியப்பட்ட மலை, தன்னிலிருந்து புறப்பட்டு சென்ற மலர்களாலும் வாசனை திரவியங்களாலும் தேனின் சொரிதலாலும் அந்த கடலை வாசனை திரவியமாக்கி வண்ணமயப்படுத்தியதுன்னு எழுதுறான். பிடுங்கி போடப்பட்ட மலைதான், வாழ்க்கை இழந்த மலைதான். மலை அங்க போய் வாழ போறது இல்லை. பிடுங்கி எரியப்பட்டாலும் நன்றாக வாழ்ந்தவர்கள் தன் சமூகத்தையும் குடும்ப நலத்தையும் காப்பது போல் அந்த மலை அந்த கடலின் நலனை காத்ததுன்னு எழுதுறாங்க. அவன் கடைசியா சொல்ல வந்தது வேறு ஏதோ, சொல்லி போவது வேறு ஏதோ. வாழ்க்கை நமக்கு இப்படித்தான் பாடங்களை சொல்லித் தருகிறது. வாசிக்கக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டுமே. நான் சொல்றேன்ல, ஜாதி நிறைய இருக்கு. இன்னைக்கு கூட அது பிரச்சனை பேசப்பட்டு இருக்கு. அவ்வை என்ன சொல்றா? எவ்வளவு ஜாதி இருக்குங்கிறா? அவ்வை எவ்வளவு ஜாதி இருக்குங்கிறா? என்ன ஜாதி? ஆண் ஜாதி பெண் ஜாதி, அப்படித்தானே? நமக்கு என்ன சிக்கல் தெரியுமா? இப்ப ஓடி விளையாடு பாப்பா பாடுங்களேன். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தை. அப்புறம் காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு, பின் வழக்கு. அப்புறம் அப்படியே தேஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை என்று சொன்னது ஒண்ணு ஆண் ஜாதி பெண் ஜாதி என்று எப்படி தெரியுமா சொல்லிட்டாங்க? அடுத்த வரி படிக்காதவங்க சொல்லிட்டாங்க. நல்வழியில வருது. சூப்பரா சொல்றா ஔவை. ஔவை என்றால் என்ன பொருள் என்றால் ஆதி பெண் பொருள். பெண் சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க. ரெண்டே ஜாதி தான்டா இந்த உலகத்துல. தமிழன் சொல்லுவது ரெண்டே ஜாதி தான். ஒன்னு குடுக்கிறவன், ஒன்னு வாங்கி சாப்பிடுறவன். இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர், ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை. ஆண் ஜாதி பெண் ஜாதி கிடையாது. அது பன்னெடும் காலமாக சொல்லப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றின் பின்னால் ஓடாமல் நின்று நிலைத்து தேடி தெளிகின்ற பொழுது இன்னும் இன்னுமான விஷயங்கள் கிடைக்கிறது இல்லையா? அதற்கு பெயர் ஞானம். பல நேரங்கள்ல எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான். எல்லாம் மேல இருக்கிறவன் எப்படி பார்த்துப்பான்? நீயும் தான் உழைக்கணும். எல்லாம் அவனே பார்த்துக்க முடியாது. பல நேரங்களில் நாம் சில விஷயங்களை கடத்தி விடுகிறோம். நான் இந்த ஒரு சொல்லை சொல்கிறேன். என்னை புத்தனாக்கிய அந்த வினாடியில் புத்தன் என்கின்ற சிந்தனையை எனக்குள் ஏற்படுத்திய ஒரு போதி மர தத்துவத்தை சொல்கிறேன். ரூமி என்கின்ற ஒருவன் வாழ்ந்தான். 12ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இஸ்தான்புலில் பிறந்தான். அவன் பேர் ஜலாலுத்தீன் ரூமி. மஸ்னவி என்கின்ற மிகப்பெரிய 60,000 கன்னிகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய தத்துவ பேழையை கொடுத்து போயிருக்கிறான். தமிழிலே அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. முடிந்தால் வாங்கி படித்துக் கொள்ளுங்கள். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இறப்பதற்கு 25 நாட்களுக்கு முன்னால் என்னை பனையூரில் இருக்கும் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து, உன் வீட்டிற்கு ஒருவரை அனுப்புவேன், அவரிடத்தில் 1650 ரூபாய் கொடுத்து அவர் கொடுக்கின்ற புத்தகத்தை வாங்கி வைத்துக்கொள், முடிந்தால் படித்து கடந்து விடு என்று ஆணையிட்டு போனார். ஜலாலுத்தீன் ரூமியினுடைய மஸ்னவி. நான் ஒரு ரொம்ப சூட்சுமமான ஒரு விஷயத்தை சொல்றேன். ரூமியினுடைய ஒரு தத்துவத்தை சொல்கிறேன். உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? தோற்கிறோம், அடுத்தவர்கள் தோற்கடிக்கிறார்கள், அவர்களால் தான் நான் தோற்றேன் என்று சொல்கிறோம். சொல்லுவதனால் சில சலுகைகள் நமக்கு கிடைக்கிறது. நிம்மதியான தூக்கம் கூட சில நேரங்களில் வந்துவிடும்.
ஆனால் அது உண்மையான தூக்கம் அல்ல. சிந்தனை எது தெரியுமா? நாம் தோற்பதற்கு நாம் தான் மறைமுகத்தில் ஏதோ காரணமாக இருக்கிறோம். இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் என் மூத்தோன் சொன்னான். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் சந்தேகம் வராதது ஏன்? இப்படி கேட்கிறான் ரூமி. யக்ஷனுக்கும் தர்மனுக்கும் நடந்த வாக்குவாதத்தில் கேள்வி பதில்களில் 120 கேள்விகளும் 120 பதில்களும் உண்டு. புத்தகம் இருக்கான்னு தேடி பார்த்து படிச்சுட்டு கடந்துருங்க. எது பகை, எது பண்பு, யார் நண்பன், எது பயணம், எது மரணம், எது அற்பமானது, எது அதிசயம். சூப்பரா சொல்றான். எது அதிசயம் சொல்லும் போது தான் சூப்பரா இருந்தது அந்த பதில். டெய்லி சாவை பார்த்தாலும் தான் சாவவே மாட்டோம்னு நினைக்கிறானே இந்த மனுஷன் வந்து அதிகமான அதிசயம்ன்றான் தர்ம. எது அற்பமானதுன கவலை தான் அப்படிங்கிறான். கவலையை விட அற்பமானது உலகத்தில் எதுவும் இல்லை என்கிறான். நான் யோசிச்சு பார்க்கிறேன். நான் பல நேரங்கள்ல இந்த மாதிரி கூட்டங்களை கடந்து வரும்போது என் கையை பிடித்து கொண்டு பல பெண்கள் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? பல ஆண்களும் சொல்வார்கள், எங்க வீட்டில் உங்க பேச்சன்னா ரொம்ப பிடிக்குங்க. நான் உங்களுக்கு என்ன பதில் தருவேன் தெரியுமா? என் பேச்சு உங்க வீட்டில் பிடிக்கும்னா அது உங்களுக்கு நல்லது. இப்படிதான் பதில் சொல்றேன். பெண்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? என் மனவலி அது சொல்லிடுறேன், இங்க யாருக்கிட்டையும் சொன்னதில்லை, இன்னைக்கு சொல்லிடுறேன். உங்க பேச்சு கேட்காம நான் தூங்குறதே இல்லைங்க. இருக்கிறீங்களா? இங்கேயே இருக்கிறீங்க தானே? உங்க பேச்ச பல நேரங்களில் மண்டையும் கொடாஞ்சதுங்க அண்ணா. எனக்கு தூங்கவா பேசுறேன், என் பேச்ச கேட்டு எப்படி உனக்கு தூக்கம் வருது? ரொம்ப மண்டை குழப்பம் எனக்கு. இந்த மண்டை குழப்பத்துல ஒரு நாள் என் தோழி ஒரு செய்தி அனுப்பி இருந்தாங்க. அடடடடா, இதான் நடக்குது, இதான் ரசாயனம், இதான் ரசவாதம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரியுமா அந்த தோழி சொல்லியிருந்தா? நீ ஆத்மார்த்தமாக பேசுகிறாய், உனக்கு தெரியுமா, உனக்கே தெரியாத ஒன்றை சொல்கிறேன், உன்னுடைய பேச்சுக்கள் எங்களை போன்ற பல பெண்களுக்கு தூக்க மாத்திரை. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தினால் தோற்கடிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு இந்த உலகத்தை சந்திக்கவே முடியாது உன்னால் என்று மனம் நொந்து தூக்கம் கலைந்து இருக்கின்ற பொழுது, உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும், நாளை விடியும் பார், எழுந்திரு என்று நீ சொல்லுகின்ற பொழுது நான் மன அமைதி காண்கிறேன், ஆழமாக தூங்கி விடுகிறேன், அடுத்த விடியலுக்கு காத்திருக்கிறேன்னு சொன்ன. இப்போ புரிதல் வித்தியாசப்படுகின்ற பொழுது அது போதி மரமாகிறதா இல்லையா? ஏற்கனவே ஒரு விஷயம் நிகழ்கின்ற பொழுது, நிகழ்வுதலிலே நாம் இருக்கின்ற பொழுது, ஒன்றிலிருந்து இன்னொன்று மாறுபடுகின்ற பொழுது ஒரு வித்தியாசம் நிகழுது. நான் 2 விஷயத்தை சொல்றேன். சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். இப்ப நான் சொல்ற மாதிரியான ஸ்மார்ட் இங்கில எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏனென்றால் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்களைத்தான் மண்டையில நிறைச்சி வச்சிருக்கோம். புதுசா சிந்திக்கிறதே இல்லை, சிந்திக்கிறதுக்கு அவ்வளவு பயம், பாதுகாப்பு இன்மை. குஞ்சன் சக்சேனான்னு ஒரு படம் பார்த்தேன். நம்ம எல்லாருமே படம் பார்க்கிறோம் தானே? நமக்கு ஒரு விஷயம் தெரியல, என்ன தெரியுமா? எந்த படம் பார்க்கறதுன்னு நமக்கு தெரியல, சத்தியமா தெரியல. சில படம் பார்க்கவே படாது, அதெல்லாம் பார்த்துடுறோம். ரொம்ப முனைப்பா பார்த்துடுறோம். ஸ்ட்ரெஸ் நம்பவே முடியாதுங்க, ஆனா பார்த்துட்டு வருவோம் அந்த படங்கள் எல்லாம். எங்க ஐயா பெரியார்தாசன் சொல்வார், உண்மையா ஒருத்தன் குதிக்கிறான், அவன் பேர் டூப்பு. குதிக்கிற மாதிரி நடிக்கிறவங்க எல்லாம் இங்க ஹீரோ. குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், குதிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம். உருப்படுமா இந்த நாடு அப்படிம்பாரு எங்க ஐயா பெரியார்தாசன். யோசிச்சு பார்க்கும் பொழுது படங்கள் தேர்ந்தெடுத்து பாருங்க. புத்தகங்களை போய் அப்படியே வாங்கிறாதீங்க, தேர்ந்தெடுத்து வாங்குங்க. என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் டே கூப்பிடணும் நீங்க பேசுறதுக்கு, நல்லா புக்கு விற்கணும்னா. நாளைக்கு முடிய போகுது, ஃபர்ஸ்ட் டே வாங்க, ஒரு ரவுண்ட் அடிங்க, வாங்காதீங்க. ப்ராஸ்பெக்டஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, எவ்வளவு காசு இருக்குன்னு பாருங்க.
கரெக்டா பிளான் பண்ணி வாங்குங்க. 4 பேர்கிட்ட விசாரிங்க, எந்த புக்கு இந்த வருஷம் நம்ம படிக்க வேண்டிய புக்கு என்ன புக்குன்னு விசாரிச்சு வாங்குங்க. அப்போதான் நம்ம படிச்சு முடிப்போம். குஞ்சன் சக்சேனான்னு ஒரு படம். வானத்தில் முதலில் பறந்த இந்திய விமானப்படையை சார்ந்த ஒரு பெண். அவ பேர் குஞ்சன் சக்சேனா. ஸ்ரீதேவி மேடத்துடைய பொண்ணு நடிச்சிருக்காங்க, ஜான்வி. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம், ஹிந்தி ஃபில்ம். கீழே சப்டைட்டிலோட நீங்க பார்க்கலாம். ஒரு 2.5 மணி நேரம் படம். ரொம்ப குண்டா இருக்கு அந்த பொண்ணு. ட்ரை பண்றா, நாம் பறக்கணும் அப்படின்றா, போறா வர, அந்த ஸ்ட்ரகிள்லாம் நிறைய இருக்கு. கடைசியா ரிஜெக்ட் பண்ணப்படுறா, மறுபடியும் வெயிட்டை குறைக்கிறா, போறா, ஜாயின் பண்ணிட்டா. இப்ப கிளைமேக்ஸ் பாருங்க. இங்க யாராவது அப்படி ஸ்மார்ட்டா இருக்கிறீங்களா? இல்ல தகப்பன்மார்களே, தாய்மார்களே, உங்கள் குழந்தைக்கு இந்த ஸ்மார்ட்னஸ் சொல்லி தரீங்களா? வெறி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 5 விஷயம் சொல்றேன். சாதிக்கணுங்கிற வெறி இருக்கணும், வரையறுக்கப்பட்ட இலக்கு இருக்கணும். எல்லாம் சாதிச்சிட முடியாது. வரையறுக்கப்பட்ட இலக்கு இருக்கணும், எல்லாத்தையும் மாற்றி சிந்திக்கின்ற அந்த மனப்பான்மை இருக்கணும், விளைவுகளுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளணும், தன்னம்பிக்கை இருக்கணும். இந்த 5 மேட்டர் இருந்துச்சுன்னா இந்த ஸ்மார்ட்னஸ் வரும். இந்த 5 விஷயம் இருக்கா? நம்மை பார்த்து நம் பிள்ளைகள் வளர்கிறார்கள், நம் சொல் கேட்டு வளர்வதே இல்லை. நம்ம பார்க்குது, இப்படி பார்த்துதான் வளருது. அவ கடைசியா செலக்ட் ஆயிட்டாங்க. 4 பேர் செலக்ட் ஆறாங்க. 4 பேர்ல 2 பேருக்கு தான் வாய்ப்பு. 4வது மாடிக்கு பயிற்சி கூட்டு போறான். 4வது மாடியில வெளியில இவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ஒன்னொன்னா வெளியில வருது. அதுல ஸ்மார்ட்டான ஒரு பொண்ணு, இவ தான் ஜெயிப்பா, இவ தான் தி ஃபர்ஸ்ட் லேடி அப்படின்னு பேர் போடுற ஒரு பொண்ணு. அவ போறாங்க உள்ள. குஞ்சன் சக்சேனா உட்கார்ந்துருக்கா. எல்லா டீச்சர்கிட்டையும் திட்டு வாங்குற பொண்ணு உட்கார்ந்துருக்கா. முயற்சி செஞ்சு தோப்பா, முயற்சி செஞ்சு ஜெயிப்பா, தோப்பா, முயற்சி செஞ்சு ஜெயிப்பா, அந்த மாதிரியான பொண்ணு. இந்த ஃபர்ஸ்ட் ஜெயிச்சுட்டே வந்துடுறாங்கல்ல, லைஃப் கஷ்டம் அவங்களுக்கு. தோத்து ஜெயிச்சு தோத்து ஜெயிச்சு தோத்து ஜெயிச்சு வராங்களா, அவங்களை தோக்கடிக்கவே முடியாது. நீங்க ஒரு லெவல்ல வந்து நின்றுடுவாங்க. அதை எனக்கு சொல்லிக் கொடுக்குறான் அந்த பொண்ணு. மேல ஏறா, 4வது மாடி. 4வது மாடியில ஒரு ஜன்னல் அப்படி திறந்து விடுறாங்க. திறந்து விட்ட உடனே ஃபர்ஸ்ட் பொண்ணை சொல்றாங்க, கிளைம். அவர் அப்படி நிக்கிறார் அந்த மாஸ்டர். கிளைம் அப்படின்ன உடனே நம்ம மேல ஏறிட்டா. இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபோர்ஸ்ல, ஏர்ஃபோர்ஸ்ல, டிஃபென்ஸ்ல ஆர்டர் உடனே கேட்கணும்ல. ஜம்ப். 4வது மடியில கீழே குதிச்சா கால் உடைஞ்சிரும், லைஃபே போயிடும். ஜம்ப் பண்ண உடனே அப்படி பார்க்கறா, டைம் பார்க்கறாரு. ஐ குவிட். அவ சொல்லிட்டா, போயா குதிச்சு காலை உடைச்சிக்கிறத விட நான் ஒழுங்கா என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன்னு குவிட் ஆயிட்டா. குஞ்சன் சக்சேனா ஏறுறாங்க, நிக்கிறா. கிளைம் அப்படின்னு நிக்கிறா. அந்த குழந்தை என்னமா நடிச்சிட்டு தெரியுமா, முகம் வந்து கண்ணெல்லாம் அப்படி துடிக்குது அவளுக்கு. நிக்கிறா. ஜம்ப் அப்படின்ன உடனே கீழே பார்க்குறோம், அதோட பாதாளம். அப்படியே அவன் டைம் லிமிட் போயிட்டே இருக்கு, தெரியுது. 5 செகண்ட்லக்குள்ள செய்யணும். அப்படியே அபோர்ட் டர்ன் பண்ணி ரூம்ல குதிச்சிட்டா. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஜம்ப் தான், ஜம்ப் அவுட் கிடையாது. ஜம்ப் அவுட் கிடையாது. ஸ்மார்ட்டா இருங்க. ஸ்மார்ட்டா இருக்கிறது தான். புத்தன் ஸ்மார்ட்டா இருந்தான். அந்த ஸ்மார்ட்னஸ் அவனுக்கு வந்துருச்சு. அதனால் தான் அவன் உட்கார்ந்த மரம் போதி மரம் என்ற புகழ் பெற்றது. நான் ஒரு விஷயம் சொல்லவா, ஒரு டீச்சரா, ஒரு குழந்தைய ஒரு டீச்சர் அடையாளம் காட்ட முடியாதுங்க. டீச்சர் தாங்க, குழந்தை தாங்க டீச்சர் அடையாளம் காட்ட. ஷீ இஸ் தி பெஸ்ட் டீச்சர். பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஒருத்தி கிடையாதுங்க, பெஸ்ட் டீச்சர்னு ஒருத்தி இருக்கிறா. பெஸ்ட் புக்குன்னு ஒண்ணு இருக்கு, பெஸ்ட் ரீடர்னு யாரும் கிடையாது. தேடி போங்க. முக்கியமான ஒரு கருத்தை சொல்லிவிட்டு நான் இடம் சார்கிறேன். 2-3 மினிட்ஸ்ல முடிக்கிறேன். உங்கள் மனதிலே சில வெளிச்சங்களை பாய்ச்ச வேண்டும் என்பதற்காக பேச வருபவள் நான். இந்த பேச்சு கேட்பதற்கு முன்னால் உங்கள் மனநிலையில் இருந்து சற்றேனும் மாறுபட்ட உங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு சில மாற்றம், அத்தனை பேரும் இல்லை, யாரோ ஒருத்தர்
என் வரவு வெற்றி. ஒருத்தர் தான் என் இலக்கு, ஒருத்தர் தான். இப்போ ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஏதோ ஒன்று நடந்தது. என்ன நடந்தது? வெரி குட், எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2023ஆவது வருஷம், சந்திராயன் 3 சாயந்தரம் 6:03க்கு 3ல போய் இறங்குச்சு. கரெக்டா? கரெக்டா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு செய்தியை சொல்ற பாருங்க. கோயம்புத்தூர்ல ஒரு பிரியாணி கடை பாய் 6 மணிக்கு கொண்டாந்து பிரியாணியை வச்சிட்டாரு விற்பனைக்கு. 6:03க்கு சூடா தேக்ஷாவை திறந்தாரு. செய்தி வந்துருச்சு, தென்துருவத்தில் சந்திராயன் போய் இறங்குச்சின்னு. 300 பொட்டலத்தையும் ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. எவ்வளவு சந்தோஷம் இல்ல? நம்ம நாடுங்க, வீரமுத்துவேல் தமிழ இஸ்ரோவின் இயக்குனர். சாதிச்சோமா இல்லையா? தென்துருவத்தில் போய் அப்படி வச்சோமா இல்லையா? அதை பற்றிய ஒரு வரலாறு சொல்லிட்டு போறேன் பாருங்க. முனை முகத்து நில் என்கிறான் பாரதி, முனை முகத்து நில்லேல் என்கிறாள் ஔவை. யார் சொல்ல கேட்டுக்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ ரோட்ல இறங்குறீங்க, ஃபர்ஸ்ட் வந்துடணும்னு நீ ரோட்ல வண்டி ஓட்ட முடியாது. உனக்கு முன்னால ஒருத்தன் ஓடிட்டு தான் இருப்பான். சரியா? அங்கெல்லாம் முந்திட்டு நிற்க முடியாது, பார்த்து தான் போகணும். நான் ஒரு வரலாறு சொல்றேன், இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும், அதனால சொல்றேன். முதல்ல ஒரு விண்கலம் போச்சா சந்திரனுக்கு? சந்திரனுடைய நிலத்துல முதல்ல கால் வச்சது யாரு? சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரியுமே. எப்படி தெரியும்? நான் சொல்லவா எப்படி தெரியும்? சிலதுக்கு தான் படிச்சு தெரியும். நம்மள நிறைய பேருக்கு சந்திரனை தொட்டது யார் ஆம்ஸ்ட்ராங்கோ, அதுல தான் தெரியும் நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் ஃபர்ஸ்ட் தொட்டதுன்னு. இந்த வரலாறு தெரியுமா? ஃபர்ஸ்ட் போய் சந்திரன் மண்டலத்தில் இறங்குச்சுல விண்கலம், அதில் ஓட்டிட்டு போன பைலட் இருக்கார்ல, அந்த பைலட்டு நீல் ஆம்ஸ்ட்ராங் கிடையாது. நான் இதை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு உண்மையாவே ஒரு ஒரு வெளிச்சம் கிடைக்கும், ஒரு சின்ன ஒளிவட்டம். அந்த கலத்தை ஓட்டிய பைலட் பேரு எட்வின் சி ஆல்ட்ரின். 12 வருஷம் மூன்வாக் பண்ணவன். 3 வருஷம் வீட்டுக்கு கூட போகாம புவியியல் சக்தி இல்லாமல் இருக்கின்ற இடத்தில் நீந்தி நீந்தி நடந்து நடந்து பயிற்சி பெற்ற இன்டென்ஸ் ட்ரெய்னர் அந்த கலத்தின் பைலட். பக்கத்தில் இருக்கிறான்ல, அவன் பேரு நீல் ஆம்ஸ்ட்ராங். அவன் கோ பைலட். அவன் ஸ்பேஸ்மேன் கிடையாது, அவன் சீமேன். கடலிலே கப்பலிலே பயிற்சி பெற்றவன், ஆழ்கடல் குதிச்சு குதிச்சு பயிற்சி பெற்றவன். அங்க புவியீர்ப்பு சக்தி இருக்காது, பயங்கர பயிற்சி அவனுக்கு. அங்க பயிற்சி பெற்றவன் இங்க வந்து ஜெயிச்சுட்டான், இங்க வந்துட்டான். அவனுக்கு ஒரு 2 வருஷம் ட்ரைனிங். இப்போ 2 பேரும் இருக்கிறாங்க உள்ள களத்துல. போய் களம் இறங்குச்சு. என்ன நடந்தது? உங்கள் அத்துணை பேருக்கும் சொல்லுகிறேன். நீங்கள் வாழ்க்கையில் மாணவர்களாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், குடும்ப தலைவர்களாக இருக்கலாம், உறுப்பினர்களாக இருக்கலாம், தொழிலாளர்களாக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். யார் வெற்றியாளர்கள்? எந்த துறையை நீங்கள் சார்ந்தவராக இருந்தாலும் அந்த துறையில் யார் ஜெயிப்பார்கள் என்பதை சொல்கிறேன். களம் போய் இறங்கிருச்சு, கதவு திறக்குது. நாசால இருந்து அறிவிப்பு வந்தது. Now the pilot shall pass. பைலட் குதிக்கலாம், ஆர்டர் வந்துருச்சு. இப்ப நான் தான் எட்வின் சி ஆல்ட்ரின் நிக்கிறேன். 12 வருஷம் ட்ரைனிங். என்ன ட்ரைனிங் தெரியுமா? புறா ட்ரைனிங் நினைக்கிறேன். அவன் குதிச்சு பழகினது எல்லாம் வந்து ஆர்டிபிஷியல். குதிக்கும் போது கீழே பார்க்கிறான், அவன் சொல்றான், அவனே எழுதுகிறான், நான் கீழே பார்க்கிறேன், புவியீர்ப்பு சக்தி இல்லை,
அது எத்தகைய கேஸால நிரம்பி இருக்குன்னு தெரியாது, எந்த மாதிரி சதுப்பு நிலம்னு தெரியாது. குதிக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். குதிப்பதற்கு என்னை தயார் செய்வதற்கு 3 வினாடிகள் எடுத்துக்கொண்டேன். ஷால் பாஸ் 1 2 3 4 5th. Now the co-pilot shall pass. அப்படியே குதிச்சிட்டான் நீல் ஆம்ஸ்ட்ராங். உடனடியாக அந்த விஷயத்தை முழுமையான தியானமும் அறிவும் கொண்டு கீழே கால் வச்சான் பாருங்க. கால் பதித்தவன் வரலாற்றிலே இடம் கொண்டான். கொஞ்சம் நின்று பிந்தி யோசித்தவன் வரலாற்றில் அவன் பெயரே தெரியவில்லை என்பதாக பின்னுக்கு தள்ளப்பட்டான். முந்திக் கொள்கிறீர்களா? எந்த வேலையை நீங்கள் தொடங்கினாலும் அந்த வேலையை சிறப்பாக செய்வது அல்ல முக்கியம், முற்றுமாக சிறப்பாக செய்வது முக்கியம். முற்றுமாக சிறப்பாக செய்கிறீர்களா? உங்கள் போதி மரத்தில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் பெறுகின்ற ஞானம் போல் 2 வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஸ்டே ஃபிட் மெடிக்கலி அண்ட் லீகலி. சட்டப்பூர்வமாகவும் மருத்துவ ரீதியாகவும் ஃபிட்டா இருங்க. இந்த ஃபிட்னஸ் தான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடுவது அல்ல சிகரம் தொடுவது. உங்கள் உயரத்தின் எல்லையை தொடுகிறீர்களா? நீங்கள் சிகரம் தொட்டவர்கள். யாரையும் பார்த்து நடிக்க வேண்டாம், யாரையும் பார்த்து பின்பற்ற வேண்டாம். புரிந்து கொள்ளுங்கள், படித்துக் கொள்ளுங்கள், ஞானத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். நான் ஒரு ஆங்கிலத்தில் ஓஷோ சொல்லுவார், nobody is inferior, nobody is superior, nobody is equal either. Humans are incomparable. You are you and I am I என்று சொல்லுவார். You are you and I am I. Don't compare yourself with anybody. It's the greatest insult for your own என்கிறான் ஹிட்லர். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருளை மெய்ப்பொருள் காணுங்கள், அமைதி காணுங்கள். காலத்தை வெல்ல முடியாது. கடந்து போகின்ற பொழுது சமாதானம் செய்து கொள்ளுங்கள். காலமே இரவு, காலமே பகல் என்றார் என் தகப்பனார். நம்மை நாமே புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு சில உதவிகள் தேவை. அந்த உதவிகளாகத்தான் இந்த புத்தகங்கள் விரித்து வைக்கப்பட்டு காத்து கொண்டிருக்கின்றன. சிறப்பானவர்கள் அதை தேடி அடைகிறார்கள். வாருங்கள், அடுத்த முறை நான் சந்திக்கின்ற பொழுது நீங்கள் உங்கள் ஞானத்தையும் நான் பெற்ற என் ஞானத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வினாடியாக அது நிகழட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு உங்கள் அத்துணை பேரிடம் இருந்தும் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சின்ன குழந்தை நம்மிடம் வந்து ஒரு மிட்டாயை நீட்டும். நாம் வீதியிலே போய் கொண்டிருப்போம். இப்போது சில புத்தகங்களை கொடுத்தார்கள். அதை போல சின்ன குழந்தை ஒரு சின்ன மிட்டாயை கொண்டு வந்து கைகளில் கொடுக்கும். அது வெறும் மிட்டாய் அல்ல, அது அன்பின் குறியீடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உடனே அதை மறுதலிக்க கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னிடம் எல்லாம் இருக்கிறது, நான் யாரிடம் போய் வாங்க வேண்டும், யார் கொடுப்பதையும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைப்பது இருக்கிறதே, அவர்களை உலகம் விரும்புவது இல்லை. அவ்வப்போது அவர்களால் முடிந்ததை கொடுங்கள். அது அவளாக இருக்கலாம், சில நேரங்களில் உமியாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். இரண்டாவது, சிலர் கொடுப்பார்கள், கேட்டால் கொடுப்பார்கள். கொடுத்ததை இன்னும் 100 பேரிடம் சொல்வார்கள், நான் கொடுத்து விட்டேன் என்று. பார்க்கிற போதெல்லாம் நினைவுபடுத்துவார்கள், நான் உனக்கு ஒரு பேனா கொடுத்தேனே, அது நன்றாக எழுதுகிறதா, பத்திரமாக இருக்கிறதா, புத்தகம் கொடுத்தேனே, அதை வைத்திருக்கிறாயா. தொடர்ந்து நினைவுபடுத்திக் கொண்டே நான் கொடுத்தேன் என்பதை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். மூன்றாவதாக, சில பேர் கொடுப்பார்கள், கொடுத்ததற்கு சமமாக எதிர்பார்ப்பார்கள். இதுதான் மொய் என்கிற ஒன்று தமிழ்நாட்டில் இருப்பது. கொடுத்ததற்கு சமமாக எதிர்பார்ப்பது, இதுவும் அற்பத்தனமானதுதான். கொடுத்த பிறகு மறந்து விடுவதுதான் மனிதனுடைய உத்தமமான குணமாக இருக்க முடியும். கொடுத்ததை, செய்ததை, உதவியதை அப்போதே மறந்துவிட வேண்டும். மனத்திலே அவற்றையெல்லாம் ஏற்றிக்கொண்டு அவற்றையெல்லாம் தூக்கி கொண்டு அலைய வேண்டிய தேவை இல்லை. நான்காவதாக, சிலர் கொடுப்பார்கள், வாங்குவார்கள். கொடுத்ததும் தான் இல்லை, பெற்றதும் தான் இல்லை,
கொடுத்ததும் தனக்கு அளிக்கப்பட்டதைத்தான், வாங்கியதும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டதா என்று வரவு செலவு கணக்கு பார்க்காமல் நேரத்திற்கு ஏற்றவாறு வாழ்வார்கள், அந்த நொடியில் வாழ்வார்கள். அதுதான் மகத்தான கொடுக்கல் வாங்க. மாக்குசன் கை என்கிற ஜென் கதை ஒன்று உண்டு. மாக்குசன் என்கிற ஒருவன் இருப்பான். அவன் நிறைய பேருக்கு தானம் செய்வான். மனைவிக்கு பயம், நாம் ஏழையாகிவிட்டால் என்ன செய்வது? இயல்பாகவே வருவது தானே, ஒரு பாதுகாப்பின்மை வரும் அல்லவா? கணவன் எல்லோருக்கும் தருகிறான் என்றால் ஒரு பாதுகாப்பின்மை வந்துதானே தீரும். அப்படி வந்து விட்டது அவளுக்கு. அப்போது ஜென் குரு ஒருவரிடம் சென்று, என் கணவர் எல்லோரிடமும் தான தர்மம் செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்வது? நீங்கள் கொஞ்சம் புத்திசாலியாக அவருக்கு இருப்பதற்கு கற்றுக் கொடுங்கள், புத்திமதி கூறுங்கள். ஜென் துறவி அந்த பெண்ணை அழைத்து சொன்னார், கைகளை மூடினார். இப்படி மூடியே இருந்தால் கைகள் என்ன ஆகும்? பயன்படாது. இப்போ திறந்தே இருந்தால் என்ன ஆகும்? இப்போதும் பயன்படாது. அப்போது கையின் பயன்பாடு எது? மூடுவதும் திறப்பதும் தான் கையின் பயன்பாடு. அதனால் அவள் புரிந்து கொண்டால் அவர் சொன்னார், கொடுப்பதும் வாங்குவதும் தான் கைகளுக்கு அழகு. வாழ்க்கை என்பது கொடுப்பதிலும் இருக்கிறது, பெறுவதிலும் இருக்கிறது. உன் கணவரை தடை செய்யாதே. கொடுத்ததனால் ஒருவனும் ஏழையானது இல்லை என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். இதைத்தான் கலீல் கிப்ரான் சொல்லுகிறார். இதையே மணலும் நுரையும் என்கிற இடத்தில் அற்புதமாக குறிப்பிடுகிறார். கொடுப்பது என்பது உன்னிடம் தேவையில்லாமல் இருப்பதை கொடுப்பது அல்ல, உனக்கு தேவையாக இருந்தும் அதை மற்றவர்களுக்கு கொடுப்பது. நமக்கு தேவையில்லாததை எல்லாம் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம். எனக்கு தேவைதான், ஆனாலும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று நினைப்பதுதான் உண்மையான பரோபகாரம் என்று திருக்குறளிலே 3 விதமாக இந்த ஒப்புரவை பிரித்திருக்கிறார்கள். ஒன்று, ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. ஒரு ஊரிலே ஒரு குளம் இருக்கிறது. அந்த ஊர்க்காரர்கள் எல்லாம் வந்து அள்ளி குடித்து விட்டு போவார்கள். அவ்வளவுதான் அவர்கள் செய்ய முடியும். குளம் வற்றாது, ஆனால் குளத்திலே நீர் இருக்கும், அனைவரும் பயன்படுவார்கள். இவன் பேரறிவாளன். அடுத்தது பயன்மரமாக பழமரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். அடுத்த அளவிலே இருப்பவன் நயனுடையான். பழமரம் இருக்கிறது, ஊர்க்காரர்கள் மட்டுமா பறிப்பார்கள்? பறவைகள் சாப்பிடும், அணில் சாப்பிடும், வெளி கிராமங்களிலிருந்து வந்து பறவைகள் சாப்பிட்டு விட்டு போகும். அப்படி தன்னுடைய ஊருக்கு மட்டுமில்லாமல் பக்கத்திலே இருக்கிற எல்லோருக்கும் அரவணைத்து தருபவன், அவனை நயனுடையான் என்கிறார். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின் என்கிறார் மூன்றாவதாக. இதுதான் மேன்மையானது. ஒரு மருந்து மரம் இருந்தால் அந்த மருந்து மரத்தின் ஒவ்வொரு பாகமும் பயன்படும். ஒவ்வொரு பாகமும் அந்த ஊருக்கு மட்டுமல்ல, வெளிநாடுகளுக்கு கூட அவற்றை நாம் மருந்தாக ஆக்கி அனுப்பலாம். அப்படி உலகத்திலே எங்கிருந்து யார் வந்தாலும் தருவதற்கு தயாராக இருப்பவன் பெருந்தகையான் என்று திருவள்ளுவரால் அழைக்கப்படுகிறான். கொடுப்பதை பற்றி அல் முஸ்தபா மிக அழகாக சொல்கிறார். நீ கேட்காமலே கொடுக்க கற்றுக்கொள், அதுதான் மேன்மையானது, கேட்டு கொடுப்பதை விட. அடுத்தது வேறொருவர் கேட்கிறார், சட்டங்களை பற்றி கொஞ்சம் கூறுங்களே. அல் முஸ்தபா சொல்கிறார், நீங்கள் சட்டங்களை எல்லாம் இயற்றும் போது நிறைய மகிழ்ச்சி அடைகிறீர்கள், ஆனால் அதைவிட அதிக மகிழ்ச்சியை அவற்றை உடைக்கும் போது அடைகிறீர்கள். எப்படி என்றால், குழந்தைகள் கடற்கரையிலே மணல் வீடு கட்டி அவற்றை தாங்கள் உடைத்து மகிழ்ச்சி அடைகின்றனவே, அப்படி நீங்கள் அடைகிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார். மிகவும் நுட்பமான கருத்து. இதற்கு ஒரு விளக்கமும் இன்னொரு கதையிலே வருகிறது. அது அலைந்து திரிபவன் வாண்டரர் என்கிற ஒரு புத்தகத்திலே இருக்கிற உருவக கதையிலே வருகிறது. ஓர் அரசன் மக்களை எந்த சட்டமும் இல்லாமல் ஆள்கிறான். மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். திடீரென்று மக்கள் எல்லாம் எங்களுக்கு சட்டம் வேண்டும், எங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று கேட்கிறார்கள். அங்கே 1000 இனக்குடிகள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் அழைக்கிறான்.
பிறகு அவர்களை சட்டம் செய்ய சொல்கிறான். அவர்கள் நிறைய சட்டங்கள் எழுதி கொண்டு வருகிறார்கள். அவற்றிலிருந்து அவன் 7 சட்டங்களை பொறுக்கி எடுக்கிறான். இதை மட்டும் அமல்படுத்தலாம் என்று அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அவரவர்கள் ஊரில் சென்று அவர்கள் இந்த 1000 சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறார்கள். 100 ஆண்டுகளில் அந்த நாட்டில் ஏகப்பட்ட சிறைகள், ஏகப்பட்ட கைதிகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட குற்றங்கள். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் சட்டங்களை இயற்றுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறீர்கள், ஆனால் அவற்றை உடைப்பதில் இன்னும் அதிக மகிழ்ச்சி அடைகிறீர்கள். நண்பர்களை பற்றி பேசுங்கள் என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்கள் நண்பர்கள் உங்களுடைய தேவைகள், தேவைகளுக்கான விடைகள். உங்கள் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிந்து செல்லும் போது வருத்தப்படாதீர்கள். பள்ளத்தாக்கில் இருந்து பார்க்கிற போது மலை இன்னும் தெளிவாக தெரிவதைப் போல அவர்களுடைய மேன்மையை நீங்கள் அவர்கள் விலகிச் செல்லுகிற போது அறிந்து கொள்வீர்கள். இப்படி தீர்க்கதரிசி என்கிற அந்த நூலில் கலீல் கிப்ரான் கூறுகிற கருத்துகள் ஒவ்வொன்றும் மேன்மையானவை. அவற்றை வாசிக்கிற போது நாம் வாழ்கிற வாழ்க்கையை மறுவாசிப்பு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அவ்வளவு நுட்பமான கருத்துக்களை கலீல் கிப்ரான் குறிப்பிடுகிறார். உலகத்தில் அதிகமான விற்பனையாகிய நூல்களில் தீர்க்கதரிசியும் ஒன்று. அந்த தீர்க்கதரிசியிலே மிக கடினமான தத்துவங்களை அவர் கூறவில்லை, எளிதான தத்துவங்கள், அன்றாடம் நாம் பயன்படுத்தத்தக்க சில அறிவுரைகள். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். உழைப்பை பற்றி சொல்லுங்கள் என்று ஒரு பெண்மணி கேட்கிறார். அவர் சொல்கிறார், கண்ணுக்கு தெரிகிற அன்புதான் உழைப்பு. எவ்வளவு அற்புதமான வாசகம்! நீங்கள் உங்கள் குழந்தையின் மீது நேசம் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதை எப்படி வெளிப்படுத்த முடியும்? அதற்கு பிடித்தமான உணவை நீங்கள் சமைத்து கொடுத்தால்தான் அது அன்பு. வெற்று வார்த்தைகளில் சொல்வது அல்ல. நீங்கள் ஒருவரை நேசிக்கிறீர்கள், ஒரு நண்பனை, அவன் கடனில் சிக்கி தவிக்கிறான், அவனுக்காக உழைத்து அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து கடலிலிருந்து மீட்கிறீர்கள். அதுதான் உழைப்பு. ஏனென்றால் கண்ணுக்கு தெரிகிற அந்த அன்பு. நீங்கள் துணிகளை நெய்யும் போது இதயத்திலிருந்து இழையெடுத்து அதை நெய்யுங்கள். என்ன அற்புதமான வார்த்தை! நீங்கள் வீடு கட்டுங்கள். வீடு கட்டுகிற போது உங்களுக்கு விருப்பமானவர்கள் அதை வசிப்பதைப் போல நினைத்து ஒவ்வொன்றையும் செய்யுங்கள். நீங்கள் பழரசத்தை கசப்பான எண்ணத்தோடு விருப்பமில்லாமல் நசுக்கினால் அது புளித்து போகும். அதற்கு பதிலாக நீங்கள் கோயிலின் வாயிலில் நின்று யாசகம் கேட்கலாம், அப்படி உழைப்பதற்கு பதிலாக. எவ்வளவு நுட்பமான கருத்துக்களை கலீல் கிப்ரான் குறிப்பிடுகிறார். அவர் எழுதிய இன்னொரு நூல் வாண்டரர் என்கின்ற அலைந்து திரிபவன் என்கிற ஒரு நூல். அதில் நிறைய உருவ கதைகள் வரும். அதில் ஒன்று அழகும் அவலட்சணமும். அழகும் அவலட்சணமும் ஒரு கரையிலே நின்று கொண்டிருக்கின்றன. இரண்டும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தவை குளிக்கலாம் என்று தங்கள் உடைகளை கழற்றி விட்டு போய் குளிக்கின்றன. குளித்து திரும்புகிற போது அவசரத்தில் அவலட்சணம் அழகின் உடையை உடுத்தி விடுகிறது, அழகு அவலட்சணத்தின் உடையை உடுத்தி விடுகிறது. அதிலிருந்து உலக மக்கள் அனைவருமே அவலட்சணத்தை தான் அழகு என்று உடையை வைத்து நினைத்துக் கொள்கிறார்கள், அழகை அவலட்சணம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் தெளிந்தவர்கள் பார்த்து இது அழகு, இது அவலட்சணம் என்று அடையாளம் கண்டுபிடிக்கிறார்கள். அவர்கள் சொற்பமாக இருக்கிறார்கள். இதுதான் அது. தாவோ டீச்சிங் என்கிற அந்த நூலிலே லாவோட்சு ஒரு அற்புதமான வரியை சொல்லியிருப்பார். எதை நீங்கள் அழகு என்று உணர்கிறீர்களோ அப்போதே அவலட்சணம் ஆரம்பமாகி விடுகிறது. அழகு என்று ஒன்று நினைத்தால் அவலட்சணம் என்கிற ஒன்று இருந்துதானே தீர வேண்டும். வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால். ஏனென்றால் வறுமை இருந்தால்தான் வன்மை இருக்கும். ஒன்று இல்லாமல் இருந்தால் எப்படி இன்னொன்று இருக்கும்? இருள் இருப்பதால் தான் வெளிச்சமும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இருள் தேவைப்படுகிறது. இருள் இருப்பதால் தான் வெளிச்சம் மகத்துவம் பெறுகிறது. நினைத்து பாருங்கள், ஒரு நாள் இருட்டவே இல்லை என்றால் எந்த காவல் நிலையத்தில் சென்று நீங்கள் புகார் கொடுப்பீர்கள்? சாத்தியமில்லை.
மிக அழகாக நாம் எவ்வாறு அழகு என்பதை தவறாக புரிந்து கொள்கிறோம் என்பதற்கான விளக்கத்தை அவர் தருகிறார். ஒரு முதலையும் கழுதை புலியும் சந்தித்துக் கொள்கின்றன. முதலை கண்ணீர் என்று தமிழிலே சொல்வது உண்டு. முதலையின் கண்களிலிருந்து தண்ணீர் வடியும். ஆனால் அது ஒன்றும் வருத்தத்தின் கண்ணீர் அல்ல, பாசாங்கு. இரையை பிடித்து தின்று கொண்டே அது கண்ணீர் விடும். செத்து போகிற உயிருக்கா? இல்லை, அதன் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வருகிறது, அவ்வளவுதான். கழுதை புலி சிரிக்கிறது. நீங்கள் ஒரு காட்டிற்கு சென்று கழுதை புலிகளை பார்த்தால், வேறு எந்த விலங்காவது வேட்டையாடி இருந்தால் கூட அதை அபிகரிப்பதற்காக அருகிலே சென்று சிரிக்கும். பலமான மிருகங்கள் கூட, சிறுத்தை போன்றவை கூட ஒரு கழுதை புலி சிரிக்க ஆரம்பித்தால் தான் வேட்டையாடிய இரையை விட்டுவிட்டு ஓடிவிடும். ஏனென்றால் அது சிரித்தவுடன் இன்னும் 10-15 கழுதை புலிகள் வரும். அவையெல்லாம் கடித்து குதறிவிடும், பற்கள் நீளமானவை. அந்த கழுதை புலி சிரித்துக் கொண்டே இருப்பது மற்ற விலங்குகள் அனைத்திற்கும் பயத்தை ஏற்படுத்தும். சிங்கம் கூட தன்னுடைய கடைசி நாட்களில் தனிமைப்பட்டு பலவீனமாக படுத்திருக்கிற போது கழுதை புலிகளால் சுற்றி வளைக்கப்பட்டு சிறிது சிறிதாக கடித்து சாகடிக்கப்படும். சிங்கத்தின் மரணம் ஒன்றும் மகிழ்ச்சியானதல்ல. அந்த கழுதை புலி சிரிப்பது பல கழுதை புலிகளை ஈர்ப்பதற்காக. அந்த முதலையை பார்த்து கழுதை புலி கேட்கிறது, என்ன சோகமாக இருக்கிறாய்? முதலை சொல்கிறது, நான் உண்மையிலேயே கண்ணீர் வடித்தால் கூட எல்லோரும் அது முதலை கண்ணீர் என்று சொல்கிறார்கள், நான் என்ன செய்வது? கழுதை புலி சொன்னது, எனக்கும் அப்படித்தான். நான் இயற்கையை பார்த்து, வானத்தை பார்த்து, மலர்களை பார்த்து, மரங்களை பார்த்து மகிழ்ச்சியாக சிரித்தாலும் அது கழுதை புலியினுடைய சிரிப்பு தானே என்று கூறிவிடுகிறார்கள் என்று. சில நேரங்களில் சிரிப்பு கூட சில மணித்துளிகளுக்கு பிறகு நீடிக்கக்கூடாது. எப்போதாவது வருகிற அழுகைக்குத்தான் அதிக மரியாதை. எப்போதும் அழுது வடிபவர்களை நாம் நேசிப்பதே இல்லை. சிரிப்பு கூட மின்னலை போல வந்துவிட்டு சென்று விட வேண்டும். பாராட்டு கூட பருவமழை போல் இருக்கக்கூடாது, பன்னீர் தெளிப்பதை போல இருக்க வேண்டும். அதிலேயே நம்மை குளிக்க வைத்து விடக்கூடாது. அப்போதுதான் அதற்கு மரியாதை அதிகம். எவ்வளவு நுட்பமாக சொல்லுகிறார். 2 முத்துச்சிப்பிகள் சந்திக்கின்றன. ஒரு முத்துச்சிப்பி சொல்கிறது, என்னமோ தெரியவில்லை, என் உடம்பெல்லாம் வலிக்கிறது. இன்னொரு முத்துச்சிப்பி சொல்கிறது, எனக்கு வலிக்கவே இல்லையே. அந்த வழியாக வந்த ஒரு நண்டு நினைத்து கொள்கிறது, இந்த வலிக்கிற முத்துச்சிப்பிக்கு தெரியவில்லை, அந்த வலிதான் அதற்கு முத்தை அளிக்கப் போகிறது என்று. ஒரு சின்ன மண் துகள் போய் அதில் ஏற்படுகிற எரிச்சலின் காரணமாக அந்த முத்து சிப்பியில் உருவாகிற ஒரு வியர்வைதான் முத்து என்பது அதற்கு தெரியவில்லை. வழியில்தான் பல முத்துக்கள் உதயமாகின்றன. நாம் வழியை நிராகரிக்க கூடாது. எனக்கு ஒரு சின்ன உருவக கதை. இது லியோனார்டோ டாவின்சி சொன்ன கதை. பௌர்ணமி நிலவு, ஒரு முத்துச்சிப்பி தன்னுடைய வாயை திறந்து விடுகிறது. உடனே அருகில் வந்த நண்டு ஒரு சின்ன கல்லை எடுத்து போட்டு அது மூட முடியாமல் செய்து விடுகிறது. பிறகு உள்ளே இருக்கிற அந்த சிப்பியை சாப்பிட்டு விடுகிறது. அதிகம் வாயை திறந்தால் ஆபத்து என்பதற்கு லியோனார்டோ டாவின்சி கூறுகிற கதை அது. அளவாக பேச வேண்டும், எல்லோரிடமும் வாயை திறக்க கூடாது என்பதற்காக. இன்னொன்று, இருவர் சந்திக்கிறார்கள். நான் இந்த கடற்கரையிலே ஒரு வாசகம் எழுதி சென்றேன், அழிந்து விட்டது. ஒருவன் சொல்கிறான், நான் எழுதினேன், அழியாமல் இருக்கிறதே. என்ன எழுதினாய்? நானே அவன் என்று எழுதினேன், அழியவில்லை. நீ என்ன எழுதினாய்? நானும் இந்த கடலில் ஒரு துளி என்று எழுதினேன், அழிந்து விட்டது. நம்முடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன என்பதை எத்தனை அழகாக, நாம் இருத்தலின் பிரதிபலிப்பு என்று நினைக்கிற போதுதான் மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். முழு நிலவு, ஒரு நாய், அது தத்துவவாதி நாய், அது அமைதியாக பார்த்து கொண்டே இருக்கிறது. அந்த ஊரிலே இருந்த நாய்கள் எல்லாம் குறைக்க ஆரம்பித்து விட்டன. உடனே இந்த நாய் போய், நாம் எதற்காக இரவின் நிசப்தத்தை நம்முடைய குறைப்பால் கெடுக்க வேண்டும், அமைதியாக இருங்கள் என்று சொன்னது.
எல்லா நாய்களும் அடங்கிவிட்டன. ஆனால் இரவு முழுதும் குறைக்காதீர்கள் குறைக்காதீர்கள் என்று இந்த நாய் மட்டும் குறைத்து கொண்டிருந்தது. இதை வேறு விதமாக ஓஷோ சொல்லியிருப்பார். ஒரு பௌர்ணமி நிலவில் நாய்கள் எல்லாம் குறைக்கின்றன, இது தத்துவவாதி நாய், எனவே இது சென்று அந்த நாய்களிடம் குறைக்காதீர்கள் குறைக்காதீர்கள் என்று சொன்னன. இது சொன்னவுடன் மற்ற நாய்களும் குறைப்பதை நிறுத்திவிட்டன. ஆனால் தான் அறிவுரை சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று அந்த அமைதியை கெடுப்பதற்காக 1 மணி நேரம் கழித்து இந்த நாய் முதலில் குறைத்து வைத்தது, பிறகு எல்லா நாய்களும் குறைத்தன, அதற்கு பிறகு இதற்கு அறிவுரை கூறுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது என்று. எங்காவது ஒரு பிரச்சனை இருந்தால் தானே நாம் பெரிய மனிதர் ஆக முடியும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களை இது சூசகமாக சுட்டி காட்டுகிற ஒரு கதை. அதை போலவே ஒருவன் மாதுளம் பழங்கள், மிக இனிப்பான மாதுளம் பழங்களை தன்னுடைய தோட்டத்திலே விளைவிப்பான். அந்த விளைவித்த மாம்பழங்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்து வைத்து இது இலவசமாக யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், என் மரம் தருகின்ற எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வைக்கிறான். போகிறவர்கள் எல்லாம் இலவசமாக வைக்கிறாரே, இதில் ஏதாவது விஷம் இருக்குமோ, இது புளிக்குமோ கசக்குமோ அல்லது உடல் நலத்தை கெடுக்குமோ என்று யாருமே அதை தொடமாட்டேன் என்கிறார்கள். அவன் பார்த்து பார்த்து சலித்து போய்விட்டான். 1 மாதம் கழித்து மாதுளம்பழங்களை எல்லாம் ஒரு கூடையிலே நிரப்பி, சுவையான இந்த மாம்பழங்கள் இத்தனை பணத்திற்கு விற்கப்படும் என்று எழுதி வைத்தான். எல்லாவற்றையும் விட, எல்லா இடங்களிலும் விற்கப்படுகிற விலையை விட அதிகமாக வைத்தான். அரை மணி நேரத்தில் தீர்ந்து போனது. நாம் விலை மதிக்கத்தக்கது என்று நினைப்பவற்றைத்தான் வாங்குகிறோம். சில பொருட்கள் நமக்கு எளிதாக கிடைப்பதாலேயே அவை மலினமானது அல்ல என்பதை கூறுகிற ஒரு கதை. ஒரு சின்ன சம்பவம் நினைவுக்கு வருகிறது. இத்தாலியிலே வயலின் நிறைய செய்து விற்கிற ஒரு தெரு, அங்கே 3 கடைகள் இருந்தன. ஒரு கடை இத்தாலியிலேயே சிறந்த வயலின்கள் செய்யப்படும் என்று எழுதி வைத்தது. நிறைய பேர் அந்த கடைக்கு போனார்கள் நம்பி. உடனே 2வது கடை இத்தாலியில் மட்டுமல்ல ஐரோப்பாவிலேயே சிறந்த வயலின்கள் விற்கப்படுகிற கடை என்று எழுதி வைத்தது. இன்னும் அதிக பேர் போனார்கள். 3ஆம் அவன் பார்த்தான், உலகத்திலேயே சிறந்த வயலின்கள் செய்து விற்கப்படுகிற கடை என்று எழுதி வைத்தான். மக்கள் அலைபோதினார்கள். வாசகம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது நமக்கு. விளம்பர வாசகத்தை தெரிவிப்பதற்காகவே பல நிறுவனங்கள் அமர்த்தப்படுவது உண்டு. ஒரே ஒரு வாசகம் மக்களுடைய மனத்தை ஈர்ப்பதாக கூட இருக்கிறது. இதை மிக அழகாக அந்த கதையிலே அவர் குறிப்பிடுகிறார். ஒரு கிழவன், அவன் ஒரு இளைஞனை கடற்கரையில் சந்திக்கிறான். அவனிடம் அந்த இளைஞன் கேட்கிறான், எப்படி இருக்கிறீர்கள், உங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் இருக்கிறார்களா? எனக்கு ஒரே ஒரு மகள் இருந்தாள். என்ன ஆயிற்று? அவள் இப்போது இல்லை. ஏன்? அவள் தனக்கு விருப்பமான ஒருவனுடன் ஓடி போய்விட்டாள். அப்படியா? என்ன ஆயிற்று அப்புறம்? நான் சபித்தேன், என் சாபம் பலித்து விட்டது, அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். அதை சொல்லுகிற போது மகள் இறந்ததை சொல்லுகிற அந்த வருத்தத்தை விட சாபம் பலித்ததனால் ஏற்படுகிற ஒரு பெருமிதம் அவன் கண்களில் தெரிந்தது என்று குறிப்பிடுகிறார். மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? மகள் இழந்து விட்டாள், ஆனால் அதை விட தன்னுடைய சாபம் பலித்து விட்டது என்பதில் தான் அவனுக்கு அதிக மகிழ்ச்சி ஏற்பட்டது என்று குறிப்பிடுகிறார். மிகவும் நுட்பமான அந்த உருவக கதை. இப்படி எண்ணற்ற கதைகளை அந்த சுற்றி திரிபவனில் அவர் சொல்லுகிறார். சில வரிகளிலேயே அற்புதமான கருத்துக்களை சொல்லக்கூடிய அழகான ஒரு புத்தகம் மணலும் நுரையும் என்கிற புத்தகம், சாண்ட் அண்ட் ஃபோம் என்பது. அதிலே ஒரே ஒரு வரி, நாம் ஒருவரை நினைப்பது கூட ஒரு வகை சந்திப்பு தான் என்கிறார். நீங்கள் யாரையாவது நினைத்து கொண்டால் அது ஒரு சந்திப்பு, மானசீகமாக நடக்கிற ஒரு சந்திப்பு. 7 முறை என்னுடைய ஆன்மாவை நான் மறுதலித்தேன் என்கிறார் அவர். எப்படி? 1, நான்
பணிவாக இருந்தால் என்னை இந்த உலகம் பெரிதாக நினைக்கும் என்பதற்காக ஒரு முறை. பல நேரங்களில் பணிவு என்பது ஆணவம் தலைகீழாக நிற்பதுதான். ஆணவம் சிரசாசனம் செய்து கொண்டிருக்கும். சற்று கீறினால் உண்மையான சொரூபம் வந்துவிடும். அந்த எரிக் பென் பகுதியை சற்று கீறி பாருங்கள், ஆணவம் பீறிட்டு வெளியே வரும். இரண்டாவதாக, நான் கடுமையானதை தேர்ந்தெடுப்பதா எளிமையானதை தேர்ந்தெடுப்பதா என்கிற போது என் மனம் எளிமையானதை தேர்ந்தெடுத்தது. அப்போதும் நான் என் ஆன்மாவை மறுதலித்தேன். நாம் எப்போதுமே எளிமையானவற்றைத்தான் தேர்ந்தெடுக்கிறோம். கடினமானவற்றை கண்டால் நமக்கு ஒரு அச்சம். ஆனால் எவன் கடினமானவற்றை தேர்ந்தெடுக்கிறானோ அவன்தான் சாதனைகளை புரிகிறான். எளிமையானவற்றை தேர்ந்தெடுக்கிறவன் சராசரியாகி போகிறான். நாம் குழந்தைகளுக்கு கற்றுத்தருவது மதிப்பெண்களை பெற்றுத் தருவதற்கான அல்ல, கடினமானவற்றை வாழ்க்கையில் தேர்ந்தெடுப்பதற்கு கற்றுத்தர வேண்டும். அதுதான் முக்கியம். மூன்றாவதாக, நடக்க முடியாத ஒருவன் முன்பு நான் துள்ளி துள்ளி சென்றேன். அப்போதும் என்னுடைய ஆன்மாவை நான் மறுதலித்தேன். பலவீனமானவர்களிடம்தான் நம்முடைய பலத்தை காட்டுவது, அவர்களிடம்தான் நம்முடைய செல்வத்தை காட்டுவது. எளியவர்களுடைய திருமணத்திற்கு எளியவராக செல்ல வேண்டும். அங்கே செல்வத்தை காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, படோபடம் தேவையில்லை. நான்காவதாக, நான் தவறு செய்த போதெல்லாம் மற்றவர்கள் தவறு செய்யவில்லையா என்று நினைத்தேன், அதை நியாயப்படுத்திக் கொண்டேன் என்கிறார். எவ்வளவு அற்புதமா! நாம் எல்லாம் என்ன செய்கிறோம்? ஒரு தவறு செய்கிற போது அவர் செய்யவில்லையா, பக்கத்து வீடு செய்யவில்லையா, அந்த கோடி வீட்டிலே இருப்பவர் செய்வதில்லையா, எனக்கு முன்னால் இருப்பவர் செய்வதில்லையா என்று சொல்கிறோம். அது தவறு. இப்படி 7 முறை தன்னுடைய ஆன்மாவை அவன் மறுதலித்ததாக கூறுகிற போது அற்புதமான ஒரு கவிதை. இதையெல்லாம் நாம் செய்து கொண்டுதானே இருக்கிறோம் என்று தோன்றும். இன்றிலிருந்து இவற்றை செய்யாமல் இருக்க வேண்டும், கடினமானதை தேர்ந்தெடுக்க வேண்டும், அடுத்தவர்களை சொல்லி நம்முடைய தவறுகளை நியாயப்படுத்தக்கூடாது என்கிற எண்ணம் ஏற்படும். அதுதான் கலீல் கிப்ரானுடைய கவிதை. அதே மணலும் நுரையிலே பலவிதமான கருத்துகள். அவர் சொல்லுகிறார், முயல்களுக்கு பாதை தெரிவதை விட ஆமைகளுக்கு பாதை தெளிவாக தெரியும். ஏனென்றால் மெதுவாக போகின்றன அல்லவா. உண்மையிலேயே ஆமைகள் தான் பாதையை ரசித்து செல்கின்றன. ஆமைகளுக்குத்தான் பாதை தெளிவாக தெரியும், எந்த இடத்திலே பள்ளம் இருக்கிறது என்பது தெரியும் என்று குறிப்பிடுகிறார். ஒரு பிரசங்கியை பற்றி சொல்லுகிறார். பிரசங்கிக்கு நுண்ணறிவு கிடையாது, பிரசங்கம் செய்வதற்கும் ஏலம் போடுவதற்கும் அதிக வித்தியாசம் இல்லை என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு விதையுமே வாழ்க்கையின் ஏக்கங்கள் என்கிறார். ஒவ்வொரு ஒரு விதை இருக்கிறது, அந்த விதைக்கு ஒரு ஏக்கம் இருக்கிறது, மரமாக வேண்டும் என்பது. அது விருட்சமாவதுதான் அதனுடைய ஏக்கம். இப்படி எண்ணற்ற வரிகள் அவருடைய மணலும் நுரையும் என்கிற நூல்களிலே தெரித்து தெரித்து விடுகின்றன. நீங்கள் உங்கள் வெறுமையை எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதற்கு ஒரு வரி. இந்த மரம் இந்த மண்ணின் மீது அழகான கவிதையாக பூத்து குலுங்குகிறது. நீங்கள் அதை வெட்டி சாய்த்து காகிதமாக்கி உங்களுடைய வெறுமையால் நிரப்புகிறீர்கள் என்று சொல்லுகிறார். மரம் அழகு, நாம் வெறுமையால் நிரப்புகிறோம். இப்படி எண்ணற்ற தத்துவ கருவூலங்கள் அதிலே வருகிறது. அவர் சொல்லுகிறார், உங்கள் நண்பர்கள் இனிய பொறுப்புகள், அவர்கள் சந்தர்ப்பவாதிகள் அல்ல. பல நேரங்களில் நட்பு என்பது சந்தர்ப்பவாதமாகவே அமைந்து விடுகிறது. என்றாவது ஒரு நாள் நீங்கள் உண்மையான நண்பரை சந்தித்தால் நீங்கள் பெருமைப்பட வேண்டும். ஏனென்றால் 4 நண்பர்களுக்கு மேல் உண்மையான நண்பர்கள், எதையும் எதிர்பார்க்காமல் அன்பை மட்டுமே நேசிக்கிற நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பது அரிது. சில பேர் வருவார்கள், அது ஒரு விதமான பண்டமாற்று முறையாக இருக்கும். சில பேர் வருவார்கள், அவர்களுக்கும் உங்களுக்கும் பொதுவான விருப்பம் இருக்கும். அரிஸ்டாட்டில் கூறுவதைப் போல நட்புக்காகவே நட்பு செய்கிறவர்கள், அவர்கள் தான் இனிய பொறுப்பாக இருக்க முடியும். அடுத்தது பித்தன் என்கிற ஒரு கதை. அதிலும் சின்ன சின்ன உருவக கதைகள். அதிலே ஏன் பித்தனானேன் என்பதற்கு ஒரு உருவக கதை. நான் என்னிடம் 7 முகமூடிகளை வைத்திருந்தேன்.
அந்த முகமூடிகள் அனைத்தையும் திருடர்கள் திருடிக் கொண்டு சென்று விட்டார்கள். என் உண்மையான முகம் மட்டும்தான் இருக்கிறது. நான் திருடர்கள் திருடி விட்டார்கள் என்று வீதியிலே திருடர்கள் திருடர்கள் என்று சொல்லி கூப்பாடு போட்டுக்கொண்டே போனேன். என் உண்மையான முகத்தை பார்த்தவர்கள் எல்லோரும் என்னை பித்தன் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் ஒன்றை உணர்ந்தேன், முகமூடிகளை இழந்தபோது நான் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் இருந்தேன். பிறகு நான் முகமூடிகளை தேடவே இல்லை என்று சொன்னார். நாம் எல்லோரும் முகமூடிகள் வைத்திருக்கிறோம். திருமண வீட்டிற்கு போனால் ஒரு முகமூடி, துக்க வீட்டுக்கு போனால் ஒரு முகமூடி, செயற்கை சிரிப்பு, செயற்கை புன்முறுவல், செயற்கையான கண் ஜாடைகள், செயற்கையான உடல் மொழிகள், அவற்றையெல்லாம் வெளிப்படுத்துகிற அளவிற்கு அந்த பித்தன் என்கிற அந்த உருவக கதை மிக அழகான கதை. அதிலே இன்னொரு கதை வருகிறது, சோளக்காட்டு பொம்மை. ஒருவன் வயல்வெளியின் வழியாக செல்கிறான், ஒரு சோளக்காட்டு பொம்மையை பார்க்கிறான். அந்த சோளக்காட்டு பொம்மையிடம் அவன் கேட்கிறான், நீ இரவும் பகலும் வெயிலிலும் மழையிலும் இப்படி சோளக்காட்டிலே நின்று கொண்டிருக்கிறாயே, உனக்கு வருத்தமாக இல்லையா? அதற்கு அந்த பொம்மை சொல்கிறது, வருத்தமாக நிச்சயமாக இல்லை. எப்படி? என்னை கண்டால் பறவைகள் எல்லாம் பயந்து ஓடுகின்றனவே, அந்த பயம் எனக்கு ஒரு திகிலை தருகிறது, அது போதாதா எனக்கு? அவன் சொல்கிறான், தன்னை தக்கையால் நிறைத்து கொண்டவர்கள் தான் அடுத்தவர்கள் பயப்படுவதில் மகிழ்ச்சி அடைவார்கள். சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் வருகிறான். அந்த சோளக்காட்டு பொம்மையின் தொப்பிக்கு கீழே 2 காகங்கள் கூடு கட்டி விடுகின்றன. பயம் அதிக நாள் நிலைத்து நிற்பதில்லை என்பதற்கு அந்த கதை ஒரு உதாரணம். நாம் பல நேரங்களில் சோளக்காட்டு பொம்மைகளாக இருக்கிறோம். யாராவது பயத்துடன் எழுந்து நின்றால் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. எத்தனை பேர் பயப்படுகிறார்கள் என்பதில் தான் அலுவலக நிர்வாக அடுக்கே அடங்கி இருக்கிறது என்பதுதானே உண்மை. இன்னொரு கதை, ஒரு நரி காலையில் தன்னுடைய நிழலை பாய்கிறது, பிரம்மாண்டமான நிழல். இன்று நான் ஒரு ஒட்டகத்தை தான் என்னுடைய இரையாக தேர்ந்தெடுப்பேன் என்கிறது. ஒரு இரையும் கிடைக்கவில்லை. மதியம் நிழலை பார்க்கிறது, நிழல் குறுகி போய் விடுகிறது. ஒரு சுண்டலி கிடைத்தால் கூட போதும் என்று சமரசம் செய்து கொள்கிறது. ஹோப் இஸ் அ குட் பிரேக்ஃபாஸ்ட் பட் அ வெரி பேட் டின்னர் என்பது ஆங்கிலத்தில் உள்ள ஒரு பழமொழி. காலையிலே நிறைய நாம் நம்பலாம், நம்பிக்கை கொள்ளலாம். ஆனால் செயல்பாடு இல்லாவிட்டால் அது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்பது, அதைத்தான் இந்த சிறுகதையிலே மிக சுருக்கமாக சொல்கிறார். ஒரு ஊரிலே ஒரு பொது குடிநீர் இருக்கிறது. அந்த பொது குடிநீரிலே ஒரு சூனியக்காரி ஒரு திரவத்தை ஊற்றுகிறாள். அந்த ஊர் மக்கள் எல்லாம் அதை குடித்தவுடன் புத்தி சுவாதீனத்தை இழந்து விடுகிறார்கள். எல்லோரும் புத்தி சுவாதீனம் இழந்து முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறார்கள். அரசனிடம் வருகிறார்கள், ஏதோ சொல்லுகிறார்கள். ஆனால் அரசனும் அவனுடைய மந்திரியும் புத்திசாலிகள். அவர்கள் அந்த நீரை அருந்தவில்லை. என்ன இப்படி ஆகிவிட்டார்கள் என்று சொன்னவுடன் அந்த மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து, நம்முடைய மன்னனுக்கு புத்தி கெட்டு போய்விட்டது, வேறு மன்னனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். வேறு வழியே இல்லை. மன்னனும் மந்திரியும் அந்த தண்ணீரை குடித்து விடுகிறார்கள். அவர்களும் புத்தி சுவாதீனத்தை இழந்து விடுகிறார்கள். மக்கள் இப்போது கொண்டாடுகிறார்கள் என்று ஒரு கதையை முடித்திருப்பார். மிக நுட்பமான கதை. ஒருவன் தன்னுடைய செத்த சுயத்தை புதைப்பதற்காக இடுகாட்டுக்கு செல்கிறான். அங்கே மயான பணியாளர் ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்கிறார், உன்னை எனக்கு பிடிக்கிறது, நீ அடிக்கடி வந்தாலும். ஏன்? இங்கே வருகிறவர்கள் எல்லாம் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் அரற்றிக் கொண்டும் வருகிற போதும் போகிற போதும் தென்படுவதை பார்க்கிறேன். அழுது கொண்டே வருகிறார்கள், அழுது கொண்டே போகிறார்கள். ஆனால் நீ மட்டும்தான் சிரித்து கொண்டே வருகிறாய், சிரித்து கொண்டு போகிறாய் என்று பிடிக்கிறார். செத்த சுயம் நம்மிடம் இருக்கிறது அல்லவா, அதை நாம் ஏன் புதைக்க மறுக்கிறோம் என்பதுதான் அந்த கேள்வி. இன்னொன்று, முன்னோடி என்கிற ஒரு அற்புதமான குறுங்கதைகளின் பெட்டகம் அது. அதிலே காற்றுமானி சொல்கிறது காற்றை பார்த்து, நீ எப்போதும் என் முகத்திலேயே அடித்து என் இருப்பை தொந்தரவு செய்கிறாயே ஏன் என்று. தொந்தரவாது காற்று இருப்பதனால் தானே காற்றுமானி இருக்கிறது.
மழை பெய்கிற இடத்தில் தானே மழைமானி இருக்கும். சகாராவிலே யாராவது மழைமானி வைப்பார்களா? எதன் மூலம் நாம் இருக்கிறோமோ அதையே வெறுக்கிறோம் என்பதுதான் அந்த குறுங்கதையினுடைய குறியீடு. இன்னொரு கதை. ஒரு துறவியிடம் ஒரு தீவட்டி கொள்ளைக்காரன் வருகிறான், ஆறுதல் தேடி வருகிறான். வந்து சொல்கிறான், நான் நிறைய தவறுகள் செய்து விட்டேன். அந்த துறவி சொல்கிறார், நானும் தவறுகள் செய்திருக்கிறேன். நான் திருடி இருக்கிறேன், நானும் திருடி இருக்கிறேன். நான் கொலை செய்திருக்கிறேன், நானும் கொலை செய்திருக்கிறேன். நான் குற்றம் செய்திருக்கிறேன், நானும் குற்றம் செய்திருக்கிறேன். அவன் கோபம் அடைந்தான். நீ என்ன துறவி என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். அருகில் இருந்தவர் கேட்டார், இது மாதிரி நீங்கள் எதுவுமே செய்ததில்லையே, பிறகு ஏன் இவ்வாறெல்லாம் பேசினீர்கள்? நான் எதுவும் செய்ததில்லை என்பது உண்மைதான், இப்போது பாருங்கள் அவன் நிம்மதியாக போகிறான் என்று. பல நேரங்களில் நம்முடைய ஆறுதல் அப்படித்தான் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார். போரும் சிறு நாடுகளும் என்கிற இன்னொரு குறுங்கதை. ஒரு செம்மறியாடும் அதன் குட்டியும், அப்போதுதான் பிறந்த குட்டியும் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. வானத்திலே ஒரு கழுகு இந்த குட்டியை எப்படியாவது அபகரிக்கலாம் என்று வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. இது இரையை பிடித்து விடுமோ என்று இன்னொரு கழுகு வருகிறது. இரண்டுக்கும் சண்டை மூளுகிறது. எதற்காக சண்டை போடுகின்றன என்பது தெரியாமல் இந்த செம்மறி குட்டியிடம், பாவம் இந்த அழகான பறவைகள் ஒன்றுக்குள் ஒன்று சண்டையிடுகின்றன, நாம் அவற்றுக்குள் சமாதானம் ஏற்பட வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தித்துக் கொள்வோம் என்று சொல்லுகிறது. இது ஒரு கதை. பெரிய நாடுகள் சின்ன நாடுகளை எப்படி போரிலே ஈடுபட வைக்கின்றன என்பதை சொல்கிற அற்புதமான கதையை ஒரு 90 ஆண்டுகளுக்கு முன்னால் கலீல் கிப்ரான் எழுதிவிட்டார். இப்படி கலீல் கிப்ரானுடைய ஒவ்வொரு உருவக கதையும் வரிகளும் வாசிக்க வாசிக்க திகட்டாதவை. அவை நமக்குள் என்ன அலைகளை ஏற்படுத்துகின்றன, அவை ஒரு கல்லை எறிகின்றன, சலன வட்டங்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. அந்த சலன வட்டங்கள் உங்கள் மனத்திலும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக சில தீப்பொறிகளை அந்த மகா கவிஞன் பற்றி இங்கே நான் எடுத்துரைத்திருக்கிறேன். வாசித்து படியுங்கள், ஒரே அடியாக வாசித்து விடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை வாசியுங்கள், தியானியுங்கள், அசைபோடுங்கள், உள்வாங்குங்கள். அது அதிசய உலகத்தை உங்களுக்காக திறக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். போற போக்குல சின்ன பிள்ளைங்க படிக்கிற அந்த சிறுவர் மலரை எடுத்து வாசிச்சேன். அதுல கடலும் நண்டும் அப்படின்னு ஒரு கதை போட்டிருந்தாங்க, குழந்தைகள் படிக்கிறது. படிச்சு பார்த்தா அது வந்து நட்புக்கான ஒரு கதை. குழந்தைகள் இருக்கிறதுனால சொல்றேன். ஒரு ஊர்ல கடலும் நண்டும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அது எப்படி கடலும் நண்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும்? கதையில எல்லாமே சாத்தியம்தான், நட்பில் எல்லாமே சாத்தியம்தான். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. இந்த நண்டு என்ன செய்யும், டெய்லி சாயந்தரம் கடற்கரைக்கு வந்து அந்த கடல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும். ஜெயிலர் படம் பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. அடுத்து லியோ படம் எப்போ வரும்னு தெரியல, அது வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு வந்து உனக்கு கதை சொல்றேன். பொன்னியின் செல்வன் பரவாயில்ல, பார்ட் 1 நல்லா இருந்தது, பார்ட் 2 வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. அஜித் அடுத்த படம் எப்போ வர்றதுன்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, சொன்ன உடனே அதையும் உனக்கு சொல்றேன், இப்படிலாம் பேசிக்குவாங்க. கடல் அலையும் அப்படியா அப்படியான்னு தலையசிச்சு கேட்டுக்கிறோம். அப்புறம் அந்த நண்டு நடந்து போகும் பாத்தீங்களா, அப்ப அந்த சுவடு அந்த கடற்கரையில பதியும். இந்த நண்டு அப்படியே ஒரு கெத்தா பார்க்கும், நம்ம சுவடு எவ்வளவு அழகா இருக்குன்னு திரும்பி பார்க்க தான் செய்யுமா. இந்த கடல் அலை உடனே ஓடி வந்து அதை அழிச்சிருமா. இந்த நண்டுக்கு அது ஒரு வருத்தமாவே இருந்திருக்கு, நம்ம எவ்வளவு அழகா சுவடு பதிச்சு நடக்கிறோம், ஆனா இந்த பயலால நடக்க முடியலன்ற பொறாமையில நம்ம சுவடை அழிச்சு அழிச்சு விடுறானே அப்படின்னு அதுக்கு ஒரு மனவேதனை இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் இதே மாதிரி சாயந்தரம் பேசிட்டு தன்னுடைய வலைக்குள்ள போய் நுழைய போகுது. அதுக்குள்ள இது சுவடெல்லாம் அழிச்சிருச்சு. வலைக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி பாக்குது வேற ஒரு நண்டு அந்த கடற்கரை வழியா நடந்து போகுது. சரி, நம்ம சுவடத்தான் இவன் அழிக்கிறானா, வேற நண்டு நடந்தாலும் இப்படி செய்யறானான்னு பார்ப்போம்னு இது நின்று பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த வேற நண்டு இங்க இருந்து நடந்து அங்க வரைக்கும் போகுது, இந்த கடல் அலை அழிக்கவே இல்லை. அப்ப இந்த நண்டு புரிஞ்சுக்குச்சு, நம்ம மேல இவனுக்கு ஏதோ பொறாம, வைத்தறிச்சல், அதனாலதான் நம்ம நடந்தா உடனே அழிச்சிடறான், வேற நண்டு நடக்கும் போது இவன் அழிக்க மாட்டான்ல அப்படின்னு கோவமா பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த நண்டு இன்னொரு வலைக்குள்ள போய் புகுந்துருது. அடுத்த செகண்ட் ஒரு நரி அந்த வழியா வருது. அந்த நண்டு நடந்து போன காலடி சுவடை பார்த்துக்கிட்டே போய் அது புகுந்த வலைக்குள்ள கையை விட்டு அந்த நண்டு எடுத்து சாப்பிட்டுருது. இப்பதான் இந்த நண்டுக்கு புரியுது, தன்னுடைய நண்பன் தன் சுவடுகளை அழிக்கவில்லை, தன் உயிரை காப்பாற்றி இருக்கிறான் என்பது அதுக்கு புரியுது.
ஐயோ நம்ம நண்பனை தப்பா புரிஞ்சிட்டோமே அப்படின்ட்டு திரும்ப ஓடி வந்து அந்த கடற்கரையில எழுதுது, முன்பே காப்பான் அன்பே நட்பு என்று எழுதுகிறது. அதையும் அந்த கடல் அலை அழித்து விட்டு செல்லுகிறது. நீதி. சிறுவர் மலர் கதையிலலாம் நீதின்னு ஒண்ணு போடுவாங்க தெரியுமா? நீதி அப்படின்னு போடுறாங்க. அது என்ன தெரியுமா? ஒரு நல்ல நண்பன் நட்பை இழந்தாலும் இழப்பான், ஆனால் நண்பனை ஒருபோதும் இழக்க மாட்டான். அதுதான் உண்மையான நட்பு. நட்பு கெட்டாலும் பரவாயில்லை, என் நண்பன் கெடக்கூடாது என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தான் நல்ல நண்பர்கள். நான் இங்க உள்ள பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நல்ல நண்பன் கெட்ட நண்பன் நண்பர்கள் யாராவது இருக்காங்களா? நண்பன்னாலே அது நல்ல நண்பன் தான். கெட்ட நண்பன் உலகத்திலேயே கிடையாது. ஆனால் கெட்ட நண்பன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு வள்ளுவருக்கு தெரிஞ்சிருக்குது. கூடவே சுத்துவான், ஏதாவது ஒரு மோசமான வழியில தள்ளி விட்டுட்டு போயிடுவான். அவன்கிட்ட நீங்க கவனமா இருக்கணும்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். நகுதர் பொருட்டன்று நட்பு மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டு. சும்மா கெக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நல்ல நண்பர்கள் இல்ல. நீங்க தவறு செய்யும் போது யார் உங்களை தட்டி கேட்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான நண்பர்கள் என்பதை நம்முடைய வள்ளுவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்க இதுதான் உங்களுக்கு டெஃபினிஷன். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? தப்பு செஞ்சா பலார்னு ஒரு அரைஞ்சு இதை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் உங்க கூட இருந்தா அவங்கள ஒரு நாளும் கைவிட்டு விடாதீர்கள். உண்மையிலேங்க நட்புக்காக உயிரை கொடுக்கலாங்க, நல்ல நட்புக்காக உயிரையே கொடுக்கலாம். ஆனால் உயிரையே கொடுக்கிற அளவுக்கு நல்ல நட்பு கிடைக்குது பாருங்க, அதுதான் அபூர்வம். அப்படி நட்பு கிடைத்தால் அதை நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம வரலாற்றுல திரும்பி பார்த்தோம்னா நட்புக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த செஞ்சிக்கோட்டை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, செஞ்சிக்கோட்டை. அந்த செஞ்சிக்கோட்டையை ஆண்டவர் ராஜா தேசிங்கு அப்படின்னு ஒரு அரசன். அவருக்கு ஒரு இஸ்லாமிய நண்பர் மஹமத் கான் அப்படின்னு, 2 பேரும் ரொம்ப உயிர் நண்பர்கள். ஜாதி மதத்தை எல்லாம் தாண்டி ஒன்று இருக்கிறது என்றால், ஒன்று இருக்க முடியும் என்றால் அது நட்பாக மட்டும்தான் இருக்க முடியுமே இனிய நண்பர்களே. ஏன்னா உறவுக்குள்ள ஜாதி இருக்கும், சமயம் இருக்கும், நீயும் நானும் க்ளோஸ், நாமெல்லாம் சொந்தம் பந்தம் ரத்தம் அப்படிலாம் இருக்கும். ஆனா இது எல்லாமே இல்லாட்டாலும் இதயத்தால் மட்டும் இணைந்திருக்க முடியும் என்று நிரூபிப்பதற்கு பெயர் தான் நட்பு என்பதை தயவு செய்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். 2 பேரும் உயிர் நண்பர்கள். ஆனா இந்த செஞ்சிக்கோட்டையை தேசிங் ஆள்வதை பிடிக்காத ஒரு நவாப் என்ன பண்ணாரு, இவங்க மேல படையெடுக்கணும்னு குறிச்சுக்கிட்டே இருந்தார். ஆனா மஹமத் கான் கூட இருக்கும்போது இவனை ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவரு மஹமத் கானுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. கல்யாண நாள் அன்னைக்கு அவன் வர முடியாது இல்லையா, அந்த அன்னைக்கு போரடிச்சு போறார், படையெடுத்து போகிறார். இந்த செய்தி கேட்ட உடனே மணவரையில் அமர்ந்திருந்த மஹமத் கான் திருமணத்தை அப்படியே விட்டுவிட்டு குதிரையில ஏறி நண்பனுக்காக போர்க்களத்துக்கு வருகிறார். 2 பேரும் போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். மஹமத் கான ஒருத்தன் குருவாளால குத்தி கொன்று விடுகிறான். நண்பன் சாவதை பார்த்த உடனே ராஜா தேசிங்கு அவனை கொன்ற எல்லோரையும் கொன்றுவிட்டு வாளை தூக்கி மேலே எறிந்து தன் நெஞ்சை காட்டி நெஞ்சிலே வாளை வாங்கி தன் உயிரை விட்டார். இந்த தமிழ் மண்ணில் தன் நண்பனுக்காக ஒரே இடத்தில் உயிரை கொடுக்க முடியும் என்று வரலாற்றில் ஒரு நண்பர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார். இது என்னைக்கோ நடந்தது அப்படின்னு நாம நினைக்கலாம். ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ்ல ஒரு செய்தி நான் பார்த்தேன். அரியலூர்ல ஜெயங்கொண்டான் அப்படின்னு ஒரு ஊர் இருந்திருக்குங்க. அதுல 2 பேர் இருந்திருக்கிறாங்க. ஒருத்தர் பேர் மகாலிங்கம், இன்னொருத்தர் பேரு ஜெயிலாபுதீன். 2 பேரும் சின்ன பிள்ளையில இருந்தே ரொம்ப நண்பர்களா இருந்திருக்கிறாங்க. மதம் கடந்து ஜாதி கடந்து அவ்வளவு ஒற்றுமையா 2 பேர் இருந்திருக்காங்க. 70 வயசு ஆயிடுச்சு. 2 பேரும் பெருசானதுக்கு அப்புறமும் வயசானவங்களானதுக்கு அப்புறமும் 2 குடும்பமும் ரொம்ப அன்போடும் ஒற்றுமையோடும் 2 சமய திருவிழாக்களையும் ஒன்னா கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. 70 வயசு ஆயிடுச்சு இல்லையா, திடீர்னு மகாலிங்கம்ங்கிறவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த நண்பன் இருக்காருல, இவருக்கு தாங்கவே முடியல. ஜெயிலாபுதீனுக்கு அவன் எப்படி இருக்கான், என்ன செய்யுது, சரியாயிட்டானா, வந்துருவானான்னு பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அதே ஆஸ்பத்திரிக்கு இவரையும் கொண்டு போய் பக்கத்திலேயே சேர்த்தாச்சு. 2 பேரும் பக்கத்துல அட்மிட் ஆயிட்டு, உனக்கு பரவாயில்ல இல்லடா, உனக்கு ஊசி போட்டாங்களாடா, உனக்கு குளுக்கோஸ் வந்துச்சாடா, இப்படியே 2 பேசிக்கிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் இந்த ஜெயிலாபுதீனுக்கு ஹார்ட் பயங்கரமா வலி வந்து இறந்துடுறார், ஆஸ்பத்திரியில இறந்துடுறார். இதை பார்த்து மகாலிங்கம்ங்கிற அந்த நண்பர் துடித்து கொண்டே இருக்கிறார். இவருடைய உடலை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திரும்புவதற்குள் இங்கே ஆஸ்பத்திரியில மகாலிங்கம் இறந்து போகிறார். இது நடந்த உண்மை சம்பவம். 2 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்தது. ஒரு நண்பன் இறந்து போனான் என்ற சொல்லை கேட்ட உடனே இன்னொரு நண்பன் உயிர் கொடுக்க முடியும் என்று நிரூபித்தது நம்முடைய தமிழ் மண். இந்த நட்பு இன்றைக்கும் வாழ்ந்திருக்கிறது. இவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. நண்பன் இறந்துட்டான்னு இவருக்கு உயிர் போயிடுச்சு. இப்படிப்பட்ட உண்மையான நட்புக்கு முன்னால் ஜாதி மதம் இனம் மொழி எதுவும் கிடையாது என்று அவர்கள் மிக சிறப்பாக நிரூபித்திருக்கிறார்கள்.
இன்னொன்று, நம்ம எல்லாம் நிறைய இங்கே பெண்கள் வந்திருக்கிறீங்க. பொதுவாகவே நட்பு அப்படின்னாலே நம்ம யாரை பற்றி பேசுவோம்? ஆண்கள் தான் நண்பர்களாக இருப்பாங்க. நண்பன்டா அப்படிதான் சொல்லுவோம். தோழி அப்படின்னு கூட நம்ம சொல்லவே மாட்டோம். ஏன்னா ஆண்கள் தான் நட்புக்கு உரியவர்கள். ஆண்களுடைய நட்பு தான் வரலாறு முழுக்க, புராணம் முழுக்க, இலக்கியம் முழுக்க, இதிகாசம் முழுக்க பேசப்படுகிறது. அப்ப பெண்கள் நட்புக்குரியவங்க இல்லையா? 2 பெண்கள் நட்பா இருக்க முடியாதாமா? நீங்க சொல்லுங்க. நட்பா இருக்க முடியுமா? முடியாதா? முடியும் தானே. ஏன் பெண்களுடைய நட்பு நமக்கு தெரியவே இல்லை? பெண்களுடைய நட்பு ஏன் பேசப்படுவதே இல்லை? எப்படி பெண்களுடைய எழுத்தும் பெண்களுடைய வெற்றியும் பெண்களுடைய சாதனையும் ஓங்கி ஒழிக்கப்படவில்லையோ அதே போல பெண்களுக்குள் இருக்கக்கூடிய உண்மையான ஆதர்சமான நட்பும் இந்த உலகத்தில் கவனிக்கப்படாமலேயே போய்விடுகிறது. நீங்க இயக்குனர் சேரன் தெரியும் இல்லையா? பாரதி கண்ணம்மா சினிமா படம், நாடகம் கிடையாது. பொற்காலம், ஆட்டோகிராஃப், தவமாய் தவம் இருந்து, தேசிய கீதம், இந்த மாதிரி ரொம்ப சிறந்த படங்களை எல்லாம் எடுத்து ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருந்தார். அப்ப அவர் வந்த காலத்துல தமிழ் சினிமாவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டிங் கொண்டு வந்தார். அந்த இயக்குனர் சேரன் டூரிங் டாக்கீஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். அவர் வாழ்க்கையை பத்தி எழுதினார். அதை தற்செயலா படிக்கும் போது அவங்க குடும்பத்துல நடந்த ஒரு சம்பவம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சேரனுக்கு 2 தங்கச்சிகள். ஒருத்தங்க பேரு ரமாதேவி, இன்னொருத்தங்க பேரு வனிதா. 2 தங்கச்சி. அவங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய பாட்டி இருப்பாங்களா, அம்மாவுடைய அம்மா, அவங்க இவங்க குடும்பத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்க, அந்த 2 பொம்பளை பிள்ளைங்களையும் பேரை சொல்லியே கூப்பிட மாட்டாங்க. ஒருத்திய பாப்பாத்தின்னு கூப்பிடுவாங்க, இன்னொருத்திய கருப்பாயின்னு கூப்பிடுவாங்க. ஏன் பாட்டி இப்படியே கூப்பிடுறா? ஆமாடா, அவ தான் பாப்பாத்தி, இவ தான் கருப்பாய், இப்படின்னே சொல்லிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்குது. உடம்பு சரியில்லாம போகும்போது அப்படியே அணத்துக்கிட்டே இருந்திருக்குது. பாப்பாத்தி காப்பாத்து, கருப்பாயி காப்பாத்துன்னே அந்த பாட்டி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. 2 பொம்பளை பிள்ளைங்களையும் விக்ஸ் எடுத்து தேய்க்குதுங்க, வெண்ணி எடுத்து உத்தரம் கொடுக்குதுங்க. சேரன் சொல்லியிருக்காரு, மொதல் அந்த பாப்பாத்தி கருப்பாயின்னு சொல்றத விடு, இவளுகளை பேரை சொல்லி கூப்பிட்டு பழகு, நீ கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு பைத்தியம் தான் பிடிக்க போகுது அப்படின்னார். படக்குன்னு ஆவேசம் வந்த மாதிரி அந்த பாட்டி எந்திரிச்சு உட்காந்து சொல்லியிருக்கு, என்னடா அப்படி சொல்ற, ஏன் இப்படி சொல்ற? பாப்பாத்தி கருப்பாயின்னா யாருன்னு தெரியுமா உனக்கு? நம்ம குலதெய்வம்டா. அவங்களுக்கு குலதெய்வம் 2 பெண் தெய்வங்கள். அவங்க பேரு பாப்பாத்தி, கருப்பாயி. சரி, அதுல என்ன இருக்கு? அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வரலாறு உனக்கு இருக்கு தெரியுமா? நம்மலாம் ஒரு காலத்துல நம்ம முன்னோர்கள் புதுக்கோட்டையில குடுமியான் மலை கிட்ட ஒரு அத்துவான காட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அங்க வாழ்க்கையில மழை வரல, விவசாயம் எல்லாம் நொடிச்சு போய் இனிமே வாழவே முடியாதுன்னு நம்மள மாதிரி குடியான சாதியை சேர்ந்தவங்க எல்லாம் இனிமே இந்த ஊர்ல வசிக்க வேண்டாம், பஞ்சம் பிழைக்கிறதுக்கு எங்கிட்டாவது போயிடலான்னு மாட்டு வண்டியை கட்டிட்டு கிளம்புனாங்க. அங்கேயே இந்த உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாம் நாங்க இங்கேயே இருந்து வாழ்ந்துக்கிறோம், வாழ முடிஞ்சா வாழ்றோம், இல்லைன்னா சாகுறோம்னு இருந்துக்கிட்டாங்க. அந்த குடும்பத்துல ஒரு பொண்ணும், நம்ம குடியானவங்க குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணும் சின்ன பிள்ளையில இருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா பழகுனாங்க. அவ பாப்பாத்தி, இவ கருப்பாயி. 2 பேரும் எங்க போனாலும் ஒன்னாதான் போகுங்க, ஒன்னா சாப்பிடுங்க. ஜாதி மதத்தை பத்தி யார் பேசினாலும் நீங்க என்னவும் பேசிட்டு போங்க, நாங்க 2 பேரும் சிநேகிதிக, நாங்களாம் எஞ்சோட்டு பொண்ணுகன்னு ஒன்னா சுத்துங்க. அவ்வளவு அன்பா 2 பேர் இருந்தாங்க. இப்ப இந்த குடும்பம், கருப்பாயி குடும்பம் கிளம்பிருச்சு ஊரை விட்டு பஞ்சம் பிழைக்க. பாப்பாத்தி குடும்பம் ஊர்லயே தங்கிருச்சு. இப்ப மாட்டு வண்டியை கட்டிட்டு இந்த குடும்பம் கிளம்புது. இந்த 2 பிள்ளைகளும் கட்டி சேர்ந்து பிடிச்சு அழுகுறாங்க. 13-14 வயசு பிள்ளைங்க ஏங்கி அழுகுறாங்க. இந்த பிள்ளை சொல்லுது, என்னைய இவ கூட சேர்த்து அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு. அவ சொல்றா, இல்லைன்னா என்னைய மட்டும் இவ கூட விட்டுட்டு போயிருங்க, நான் இந்த ஊர்லயே இருந்துக்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவளை தூக்கி மாட்டு வண்டியில வச்சு கொண்டு போயிட்டாங்க. இந்த பிள்ளைய வீட்டுல அடைச்சு போட்டாங்க. நைட்டு ஆகுது. மாட்டு வண்டி கடந்து நடு காட்டுல போய் நைட்டு எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இரவு தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில போலான்னு மாடெல்லாம் அவுத்து விட்டுட்டு எல்லாம் அங்கங்க படுத்துட்டாங்க. நைட்டு இந்த பிள்ளைக்கு தூக்கமே வரல. இனிமே நம்ம ஊரை விட்டு போயிட்டோம்னா எந்த காலம் இங்க வரப்போறோம், நம்ம பாப்பாத்திய பார்க்கவே முடியாம போயிருமோன்னு படக்குன்னு நடு ராத்திரி எழுந்துச்சு வந்த வெளியா திடுன்னு காட்டுக்குள்ள ஓடி வர்றா. ஓடி வரும்போது எதுக்க பாக்குறா, இதே வேகத்துல இன்னொருத்தி அங்கிருந்து ஓடி வந்துகிட்டு இருக்கா. யாருன்னு பார்த்தா அந்த பாப்பாத்தி ஓடி வந்துகிட்டு இருக்கா. 2 பேரும் நடு காட்டுக்குள்ள சந்திச்சு கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. இன்ன பிள்ளை நம்மளை இப்படி பிரிச்சுட்டாங்க, இனிமே ஒருத்தங்க நம்ம பார்க்க முடியாமே போயிருமோ, நம்ம ஒண்ணு சேரவே முடியாதோ, இனிமே நம்ம கதை பேசவே முடியாதோ, கை கோர்த்து நடக்கவே முடியாதோன்னு 2 ஏங்கி அழுகுது. உன்னையும் விட்டுட்டு போக மாட்டேங்கிறாங்க, என்னையும் கூட்டுட்டு போக மாட்டேங்கிறாங்க, என்ன செய்யறது? இந்த பிள்ளை சொல்லுது, சேர்ந்து வாழ்றதுக்கு தானே இவங்க கிட்ட நம்ம பெர்மிஷன் கேட்கணும், அனுமதி கேட்கணும். சேர்ந்து சாகிறதுக்கு இவங்க கிட்ட ஏன் அனுமதி கேட்கணும்? வா நம்ம 2 பேரும் சேர்ந்து செத்துருவோன்னு 2 பேரும் ஒரு மெட்டக்கணத்துல விழுந்து செத்துறாங்க.
இப்போ விடியிற நேரமாச்சு, 2 பிள்ளைகளே காணும். 2 குரூப்பும் தேடி தேடி வர்றாங்க. பார்த்தா அந்த பாலும் கிணத்துக்குள்ள கொஞ்சம் தண்ணி தான் இருந்திருக்கு. அதுக்குள்ள விழுந்து 2 குழந்தைகளும் இறந்து போய்விட்டார்கள். இறந்த 2 பிள்ளைகளையும் ஜாதி பாகுபாடு இல்லாமல் ஒரே இடத்துல வச்சு எரித்து பாப்பாத்தி கருப்பாய் என்று அந்த 2 ஜாதிக்காரர்களும் 2 குழந்தையையும் இன்றைக்கு வரைக்கும் குலதெய்வமாக வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்கள் என்றால் 2 பெண்களுக்கான நட்பு இன்றைக்கு அங்க குலசாமியாக வழிபாடு செய்யப்படுகிறது. இதை அவங்க பாட்டி சொன்ன உடனே சேரன் அதை எழுதியிருக்கிறார். 2 பெண்களுடைய நட்பு இங்கே குலதெய்வமாக வழிபாட்டில் இருக்கிறது என்றால் பெண்களின் நட்பு எவ்வளவு ஆச்சரியத்திற்கு உரியது அப்படின்னு. இப்போ என்னைக்கோ ஒரு குலசாமியாக ஒரு பெண்ணின் நட்பு இருக்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் சில வருடங்களுக்கு முன்னால கேரளால எஸ்தர்னு ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருந்தா. அவங்க ஸ்கூல்ல 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை, நல்லா படிக்கும். அவளுக்கு முடி பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே இருக்கும். அப்படி ரெட்டை ஜடை போட்டானாலே பெருசா இருக்கும். எல்லா பிள்ளைங்களும் இப்போ இவளுக்கு எவ்வளோ முடி பாரு அப்படின்னு கண்ணு வைப்பாங்க. அவ்வளவு முடிக்கு சொந்தக்காரி, நல்லா படிக்கக்கூடியவ, அழகான பொண்ணு. திடீர்னு அந்த பொண்ணுக்கு ஒரு காய்ச்சல் வருகிறது, வைரல் ஃபீவரா இருக்கு, ஃப்ளூ ஃபீவரா இருக்குன்னு என்னென்னமோ சொல்றாங்க. நிறைய பவர் கூடின மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த பிள்ளைக்கு முடி கொட்டிடுச்சு. வீட்டில் இருக்கும் போதே முடி கொட்டிடுச்சு. இனிமே நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன், போனா எல்லாரும் என்னை கேலி பண்ணுவாங்க, என் தலை மொட்டையாயிடுச்சுன்னு அந்த பிள்ளை அழுதுகிட்டே வீட்டில் இருக்குது. வீட்டை விட்டு போக மாட்டேங்குது, ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது. டீச்சர் ஆள் மேல ஆள் அனுப்பி விட்டு பாக்குறாங்க, கல்வி நிறுவனத்துல இருந்து சொல்லி பாக்குறாங்க, நிர்வாகத்துல இருந்து பெரியவங்க வந்து பேசுறாங்க. நான் வரமாட்டேன். ரூமுக்குள்ளே அந்த பிள்ளை அடைஞ்சு கிடக்குது. திடீர்னு ஒரு நாள் அவ கூட படிச்ச 39 வகுப்பு தோழிகளும் போய் கதவு தட்டுறாங்க. எஸ்தர், நீ வா எஸ்தர், நீ நல்லா படிக்கக்கூடியவ, உன் படிப்பு வீணாக கூடாது, வா பிள்ளை வெளியே வா. நான் வரமாட்டேன், நீங்க எல்லாரும் என்னைய பார்த்தா சிரிப்பீங்க, நான் வரமாட்டேன், தயவு செஞ்சு போங்க. சரி போறோம். 1 நிமிஷம் கதவை திறந்து எங்களை பார்த்துட்டு நீ கதவை பூட்டிக்கோ அப்படின்றாங்க. ஏன் இவ்வளவு தொந்தரவு பண்றாங்கன்னு அந்த பிள்ளை கதவை திறந்து பார்க்கிறது. அவளோடு படித்த 39 மாணவிகளும் தலையை மொட்டையடித்து விட்டு அங்கே வந்திருந்தார். என்ன நட்பு பாருங்க. ஒருத்தி மொட்டையடிச்சா தானே உனக்கு கஷ்டமா இருக்கு. வகுப்புல 40 பேர் மொட்டை தலையோடு உட்கார்ந்து இருந்தால் யார் யாரை கேலி பண்ண முடியும்? நம்ம 40 பேர் இப்படியே இருப்போம், உனக்கு முடி வளரும் வரை, உனக்கு உடல் சரியாகும் வரை நாம எல்லாருமே இப்படி இருப்போம் என்று அந்த பிள்ளையை படிப்பதற்காக அந்த பிள்ளைகள் அழைத்து கொண்டு போனார்கள் என்பதை அந்த நியூஸ் பேப்பர்ல பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. இன்னைக்கு தானே ஜாதி சமயம்னு அறிவியல் இவ்வளவு வளர்ந்த பிறகும் நாம் அடித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த தடைகளை எல்லாம் உடைத்து விட்டு நட்பால் இந்த உலகம் ஒன்று சேர முடியும் என்று இந்த பள்ளி குழந்தைகள் நமக்கு நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பெரியவர்கள் அவர்களிடமிருந்து பாடம் கற்க மறந்து கொண்டே இருக்கிறோம். பெண்கள் அப்படிங்கிற நட்பு எவ்வளவு உன்னதமானது இல்லையா? நீங்களாம் கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ் போய் பாருங்க. நம்ம கூட ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூடயே சுத்திக்கிட்டு இருந்த அந்த பெண் பிள்ளைகள் இன்னைக்கு எங்க போனாங்கன்னு தெரியல, என்ன ஆனாங்கன்னு தெரியல. கொஞ்சம் வாட்ஸ்அப் வந்ததுக்கு அப்புறம், ஃபேஸ்புக் வந்ததுக்கு அப்புறம், ரீயூனியன் ஒன்று வச்சதுக்கு அப்புறம் நம்ம வகுப்புல இருந்த 70 பேர்ல ஒரு 10 பேரை கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளவுதானே கண்டுபிடிச்சோம். மீதி உள்ள 60 பிள்ளைகள் என்ன ஆனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பாட்டிமா சொல்லுங்க. உங்க கூட சின்ன பிள்ளைல விளையாடின பொம்பளை பிள்ளைங்க என்னாச்சுன்னு தெரியுமா? என்ன ஆனாங்க? அதெல்லாம் அது சொல்லுது. உசுரோட இருக்கால என்னன்னே தெரியல, என் கூட தான் இருந்தாவ, ஒன்னாதான் இருந்தோம், ஜவு மிட்டாயெல்லாம் பிரிச்சு சாப்பிட்டோம், நெல்லிக்காய்லாம் சாப்பிட்டோம், கிளாச்சிக்காய் சாப்பிட்டோம், காக்கா கடிச்சு எத்தனை ஆரஞ்சு மிட்டாய் நம்ம தின்றுப்போம், வகுப்புக்கு பின்னாடி உட்காந்து எத்தனை பேரை கேலி செஞ்சிருப்போம். ஆனால் இந்த காலத்தை எல்லாம் இன்றைக்கு திருப்பி பார்த்தால் அந்த நட்பின் அடையாளமாக ஒரு துளி கண்ணீர் மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறது. அந்த தோழிமார்களுக்கு இடையிலான அந்த நட்பை கவிப்பேரரசு வைரமுத்து ஒரு கவிதையில் பதிவு செய்திருப்பார். இதை பெண்களால கூட பதிவு செய்யவே முடியாது. 2 பெண் பிள்ளைகளுக்கு இடையிலான ஒரு நட்பை ஒரு பொண்ணு எழுதுற மாதிரி தோழிமார் கதை அப்படின்னு வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்கிறார். இதை சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்லிட்டு நான் நிறைவு செய்றேன். நான் அண்ணன் அடுத்து பேசணும். அந்த பொண்ணு சொல்றா, கிராமத்துல ஒன்னா சேர்ந்து சுத்தின பிள்ளைகள் அவங்க 2 பேரும். இப்ப வயசாயிடுச்சு. வயசான காலத்துல தோழிய நினைச்சு அவ திரும்பி பாக்குறா. தன் பழகுன அந்த பாலிய நட்பை அவள் நினைச்சு பாக்குறா. ஆத்தோரம் பூத்த மரம் ஆனை அடங்கு மரம், கிளையெல்லாம் கூடு கட்டி கிளி அடையும் புங்க மரம், புங்க மரத்தடியில் பூவிழுந்த மணல் வெளியில் பேன் பார்த்த சிறு வயசு பெண்ணே நினைவிருக்கா, சிறுக்கி மக பாவாட சீக்கிரமா அகுருதுன்னு இறுக்கி முடிவோட்டு எங்காத்தா கட்டிவிட, பட்டு சிறுகயிறு பட்டையிடம் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ என்ன வச்ச நினைவிருக்கா, மருதாணி வச்ச விரல் மடங்காம நான் இருக்க, நாசமா போன நடுமுதுகு தான் அரிக்க, சுருக்கா நீ ஓடி வந்து சொரிஞ்ச கதை நினைவிருக்கா, கருவாட்டு பானையில சிறுவாட்டு காசெடுத்து கோணாறு கடதேடி குச்சி ஐஸ் 1 வாங்கி
நான் திங்க நீ கொடுக்க, நீ திங்க நான் கொடுக்க, கலங்கி ஐஸ் குச்சி கலர் கலரா கண்ணீர் விட, பல்லால கடிச்சு பங்கு போட்ட வேளையில வீதி மண்ணில் விழுந்து 2 துண்டா நொறுங்கிருச்சே ஏண்டி நினைவிருக்கா? வெள்ளாறு சலசலக்க வெயில் போல பளபளக்க, வெள்ளி துருவல் போல வெள்ளை மணல் சலசலக்க, கண்ணாமூச்சு ஆடையில கால் கொலுச நீ தொலைக்க, சூடுவப்பா கிழவின்னு சொல்லி சொல்லி நீ அழுக, என் காலு கொலுச எடுத்தொனக்கு மாட்டிவிட்டு என் வீட்டில் நொக்கு பத்தேன் ஏண்டி நினைவிருக்கா? ஆடு கனவு கண்டா அருவம் அறியாது, புழுவெல்லாம் கனவு கண்டா கொழுவுக்கு புரியாது, எப்படியோ பிரிவானோம் இடி விழுந்த ஓடானோம், 20 வயசோட இருவேறு திசையானோம், தண்ணியில்லா காட்டுக்கு தாலி கட்டி நீ போக, வரட்டூரு தாண்டி வாக்கப்பட்டு நாம் போக, ஓம்புள்ள ஓம்புருசன் ஓம்பொழப்பு உன்னோட, ஏம்புள்ள ஏம்புருசன் ஏம்பொழப்பு என்னோட, நாளும் கடந்துருச்சு நரை கூட விழுந்துருச்சு, வயித்துல வளர்ந்த கொடி வயசுக்கு வந்துருச்சு, ஆத்தோரம் பூத்த மரம் ஆனை அடங்கும் புங்க மரம் போன வருஷத்து புயல் காத்தில் சாஞ்சிருச்சு அப்படின்னு அந்த கவிதையை அவர் நிறைவு செய்திருப்பார். 2 பெண் தோழிகளுக்கு இடையே மலர்ந்திருக்கிற அந்த நட்பு காலத்தின் நெருக்கடியில் மீண்டும் சந்திக்கவே முடியாதபடி அந்த புயல் காத்தில் சாய்ந்து விழுந்த ஆலமரத்தை போலவே கனவாக பழம் கதையாக காணாமல் போய்விட்டது என்பதை இந்த கவிதையில் அவர் மிக அழகாக பதிவு செய்திருப்பார். இந்த மாதிரி மனசுக்குள் எந்நேரமும் ஒரு மயக்கத்தை, ஒரு மலர்ச்சியை, மகிழ்ச்சியை தரக்கூடிய நட்பை நாம் என்னைக்குமே விட்டு கொடுத்து விடக்கூடாது. 2 செய்தி சொல்லி நிறைவு செய்கிறேன். ஜெர்மானிய திரை இயக்குனர் ஒருத்தர், வெர்னர் ஹெர்ஷாக் அப்படின்னு அவருக்கு பேர். அவர் ஒரு சின்ன புக் எழுதினார், ரொம்ப சின்ன புக். அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சில சம்பவத்தை ஒரு குறிப்பு மாதிரி எழுதினார். ஆன் வாக்கிங் த ஐஸ் அப்படின்னு ஒரு சின்ன நாள் குறிப்பு. அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், இவர் ஜெர்மனியில இருக்கிறாரு, அவருடைய உயிர் தோழி ஒருத்தி பாரிஸ்ல இருக்கிறார். திடீர்னு அவளுக்கு உடம்பு சரியில்லை, நாளுக்கு நாள் நலிஞ்சுக்கிட்டே வர்றா. இன்னும் 1 வாரம் 2 வாரத்தில் அவள் சாகிற மாதிரி கண்டிஷனுக்கு வந்துட்டா. ஒரு நாள் இவருக்கு ஃபோன் பண்ணுறா, டேய் நான் ரொம்ப முடியாமல் ஆயிட்டேன்டா, சீக்கிரமே செத்துருவேன் டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, நம்ம மற்ற சொந்தக்காரங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்டேன், உன்னை மட்டும்தான்டா பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒரு தடவை வந்துட்டு போயிடேன், உன்னையும் பார்த்துட்டா நான் நிம்மதியாக சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான். உயிர் தோழி கடைசி ஆசையாக உன்னைய பார்க்கணும்னு சொல்கிறான். இப்போ நண்பனாக இருக்கிற நம்ம என்ன செய்வோம், என்ன செய்யணும்? டக்குன்னு ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி போகணும், இல்லை கார் எடுத்து போகணும், இல்லை பஸ்ஸில் போகணும், இல்லை பைக்லையாவது போகணும் இல்லையா? ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணார் தெரியுமா? நான் கண்டிப்பாக உன்னைய பார்க்க வர்றேன், நான் வர்ற வரைக்கும் நீ சாக மாட்டேன்னு ஃபோனை வச்சுட்டு நிறைய லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு நடந்தே போகிறார். ஜெர்மன்லேருந்து பாரிஸ்க்கு கடுமையான குளிர் பனி விழக்கூடிய காலம், நடந்தே போகிறார். 4 வாரம் நடந்து போய் தோழியை பார்க்க போறாரு. அவ உடம்பு சரியாகி எந்திரிச்சு உட்காந்துருக்கிறான். என்னடா என்ன அதிசயம்? அவ சொன்னாரு, நான் 4 வாரம் நடந்துதான் உன்னைய பார்க்க வருவேன், வருகிற ஒவ்வொரு வினாடியும் நீ உயிர் பிழைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு தான் வருவேன், நான் வரும் வரை நீ சாக மாட்டாய் என்று நான் நம்பினேன், நீ பழச்சிட்ட. ஒரு சாக போகிற உயிரை காப்பாற்றுவது இறைவன் என்று நீங்கள் நம்பினால் உண்மையான நண்பர்கள் கூட இறைவனுக்கு சமமானவர்கள் என்பதை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். இது அந்த இயக்குனர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவமா புத்தகமாவே போட்டிருக்காரு. இவர் போற வரைக்கும் அவங்க சாகல, போன உடனே உயிர் பிழைச்சு எந்திரிச்சிட்டாங்க, இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் நட்புக்கு மட்டும்தான் உண்டு என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. கடைசியா ஒண்ணு, ஒரு கிராமத்துல சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சு வளர்ந்த 2 நண்பர்கள், ஜிம்காரின்னு ஒருத்தன் பேரு, ஒருத்தனுக்கு பில் அப்படின்னு பேர். 2 பேரும் ஒன்னாவே வளர்றாங்க. 2 பேருக்கும் ராணுவத்துல சேரணும்னு ஆசை. ஒரே ரெஜிமெண்ட்ல படை வீரர்களா போய் சேர்ந்துடுறாங்க. ரொம்ப நல்ல ஜாலியா போயிட்டு இருக்கு. திடீர்னு எதிர்நாட்டு படையோட இவங்களுக்கு சண்டை வந்துருது, எதிர்நாட்டோட இவங்களுக்கு சண்டை வருது. அந்த சண்டையில கூட யுத்த காலத்தில் கூட பக்கத்திலே தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கேப்டன் கொடுத்த ஆணையின்படி அவன் கொஞ்சம் தள்ளி போயிட்டான். பில்லு ஜிம்காரி இந்த பக்கம் வந்துட்டார். திடீர்னு எதிரி நாட்டில இருந்து போடப்பட்ட ஒரு குண்டு அந்த பக்கம் சத்தம் கேட்குது. ஐயோ அப்படின்னு அந்த பில்லோடைய குரல் கேட்கறது. இவங்க எல்லாம் பதுங்கு குழிக்கு வந்துட்டாங்க. கேப்டன் சொல்றாரு, குண்டு சரியா அங்க உள்ள ஆட்கள் மேலேயே விழுந்துருச்சு, கண்டிப்பா அங்க உள்ள 5 பேர் இறந்து போயிருப்பாங்க, நாம இந்த பதுங்கு குழியை விட்டு வெளியில போகக்கூடாது, போனா நமக்கும் ஆபத்து, இங்கேயே உட்காந்துருவோன்றார். இப்ப ஜிம் சொல்றான்,
அதெல்லாம் இருக்கட்டும், பில்லுடைய சத்தம் கேட்டது, ஐயோ அவன் கத்துன சத்தம் கேட்டது, நான் ஒரட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லடா, அவன் பிழைக்க வாய்ப்பே இல்லை, நிச்சயமா அவன் செத்து தான் போயிருப்பான். இப்ப நீ போனேன்னா ஓ உயிருக்கும் ஆபத்து, உன்னால எங்களுக்கும் ஆபத்து, போகாத அப்படின்றார். இல்ல நான் போய் தான், அவன் என் உயிர் நண்பன், நாங்க சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் படிச்சோம், ஒன்னாதான் இங்க நாங்க செலெக்ஷன் ஆகி வந்தோம், செத்தா கூட நான் அவன் கூட செத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவருடைய கட்டளையை மதிக்காம போயிடுறான். போய் அவனை தேடி பார்க்கறான், அவன் அங்க விழுந்து கிடக்குறான். திரும்பி அவனை தூக்கி தோல்ல போட்டு பதுங்கு குழிக்கு வர்றான். இப்ப அந்த கேப்டன் சொல்றாரு, நான் தான் சொன்னேன்ல இறந்துட்டான்ல. ஆமா, அவன் தான் என் செத்து போயிருப்பான்னு நான் சொன்னேன்ல, சொல்ல சொல்ல கேட்காம நீ ஏன் போன, தேவையில்லாம ஆபத்தை இழுத்துட்டு வந்திருக்கிற. அவனை இறந்து போனவனை படுக்க வச்சுட்டு கேப்டன்கிட்ட கண் கலங்கி சொல்றான், கேப்டன், நான் போற வரைக்கும் அவன் உயிரோட தான் இருந்தான், தன் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தான். நான் போன உடனே என் கையை பிடிச்சிட்டு சொன்னான், யாரு வராட்டாலும் வந்தாலும் என் நண்பன் நீ வருவன்னு நான் நம்பிக்கிட்டு தான்டா இருந்தேன், உன்னை பார்த்துட்டேன், என் குடும்பத்தை நீ காப்பாத்துன்னு என் மடியில தான் சார் இறந்தான். நான் போகாம இருந்திருந்தா அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்த ஒரு துரோகியாக இருப்பேன். நான் போனதுனால என் நண்பன் வருவான் என்கின்ற அந்த நண்பனின் நம்பிக்கையை காப்பாத்தினேன் இல்லையா, இந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கைக்கு போதும் என்று சொன்னான். உண்மையிலே உறவுகள் எல்லாம் கூட நம்மை கலற்றி விட்டாலும் நம்மை கடைசி வரைக்கும் கைப்பிடித்து கொண்டு போகிற நட்பு என்கின்ற அந்த உன்னதத்திற்கு நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்தை தர வேண்டும். என் இனிய பெரியவர்களே, பெற்றோர் பிள்ளைகள் என்கின்ற உறவை ஒரு முதியோர் இல்லம் பிரித்துவிடும். பெற்றோர் பிள்ளைகள் என்ற உறவை ஒரு முதியோர் இல்லம் பிரித்துவிடும். அண்ணன் தம்பிகள் என்கின்ற உறவை ஒரு சொத்து பத்திரம் பிரித்துவிடும். அக்கா தங்கை என்கின்ற உறவை 10 பவுன் நகை பிரித்து விடும். அக்கா தங்கை என்கின்ற உறவை 10 பவுன் நகை பிரித்து விடும். கணவன் மனைவி என்ற உறவை கூட ஒரு விவாகரத்து பத்திரம் பிரித்து விடும். ஆனால் யாராலும் எதாலும் பிரிக்க முடியாத ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அது நட்பாகத்தான் இருக்க முடியும். நம்மை அழ வைப்பதற்கு நம் உறவுகள் 100 காரணங்களோடு காத்திருக்கிறார்கள். ஆனால் நம்மை சிரிக்க வைப்பதற்கு நம் நண்பர்கள் 1000 காரணங்களோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நட்பை கைவிட்டு விடாதீர்கள். சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டும் நட்பல்ல, சிலுவை கிடைத்தால் சுமப்பதும் நட்பு என்பதை இந்த உலகத்திற்கு அறிவித்த நல்ல நண்பர்களை துணையாக கொள்ளுங்கள். நல்ல நட்பை நேசியுங்கள். இங்கே கிடைக்கிற புத்தகங்கள் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம். அதனால் நல்ல புத்தகங்களை வாங்கி வாசியுங்கள் என்று சொல்லி நாகப்பட்டினம் புத்தக திருவிழாவில் மிக சிறப்பாக நட்பே துணை என்கின்ற தலைப்பில் பேச கிடைத்த வாய்ப்பிற்கு அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.